ஏன் இளைஞர்கள் இலங்கையினுடைய உள்ளக ஆட்சியில் ஒரு பங்குதாரர் என்ற தேவைப்பாடு அல்லது அந்த அதை விளங்கி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போதைக்கு உலகளாவிய ரீதியில் அரசியல் ரீதியான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கு. அதே மாதிரி தான் உலகளாவிய ரீதியில் இப்போதைக்கு எங்களோட கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்தோம்னு சொன்னால் உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் நடக்கிற ஆக்டிவான சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அல்லது பலஸ்தீன் இஸ்ரேலுக்கு இடையில் இருக்கிற ஓவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான சூழல்களில் வெரி டிமாண்டாக அந்த மாதிரியான சூழல்களை முடிவுக்கு கொண்டு வர வேணும்னு சொல்லி உலகம் முழுவதும் எடுக்கப்படுகின்ற போராட்டங்களுக்கு பிரதானமாக தலைமைத்துவம் வகிக்கின்ற அல்லது அவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்றதில் இளைஞர்களுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதே நேரம் இலங்கைண்ட அரசியலை நாங்கள் தற்போதைய சூழலை பார்க்கல முதல் இருந்ததை விட இளைஞர்கள உட்பிரவேசம் இந்த முறை அதிகரிச்சிருக்கு. அதுக்கு வேறு வேறு அரசியல் காரணங்கள் இருக்கலாம், அதை விவாதிக்க அல்லது அது தொடர்பாக நாங்கள் கதைக்க வேண்டிய நிலைப்பாடு இல்லை. ஸோ ஒரு 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 சூழல் எங்கள் இளைஞர்களை அரசியலில் பிரவேசிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கு. அது இளைஞர்களை உள்ளெடுத்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்கு. அதன் மூலம் இளைஞர்கள் உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் இந்த இளைஞர்களுக்கான உண்மையான சந்தர்ப்பங்களும் தளங்களும் அரசியல் மேடைகளில் அல்லது அரசியல் தளங்களில் வழங்கப்படுதான்னு சொன்னால் அது கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய நிலைப்பாடு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டியது உண்மையிலே இளைஞர்களுடைய அரசியல் பங்கேற்பு ஏன் அவசியம், அவர்களுடைய பங்கேற்பின் விளைவாக நிகழ்த்தப்படுகின்ற மாற்றங்கள் என்னவாக இருக்கின்றது என்று நாங்கள் அவர்களோடு அவர்களுடைய யதார்த்தபூர்வமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதனூடாகத்தான் நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது. அந்த வகையிலே நாங்கள் இன்று இந்த பேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக அரசியலில் பிரவேசித்து அரசியல் செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற உள்ளக அரசியல்வாதிகளும் உள்ளூர் அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள். அதே போல அரசியல் ரீதியான செயற்பாடுகளை செய்கின்ற அரசியல் செயற்பாட்டாளர்களும் இந்த பேனலில் இருக்கின்றார்கள். ஸோ அந்த வகையில் நான் இன்றைக்கு இங்கு 6 பேனலிஸ்ட் இருக்கிறாங்க. அந்த 6 பேரையும் நான் முதலாவது அறிமுகப்படுத்துகிறேன். என் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்டர் செல்வரட்னம் டிலக்ஷன், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். பர்டிகுலர்லி டிலக்ஷன் அரசியல் ரீதியான பிரச்சனைகளை எப்படி ஒரு ஆவணப்படமாக தயாரித்து அந்த அரசியல் நோக்க மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அரசியல் ரீதியான பிரச்சினைக்கான கலந்துரையாடலை எவ்வாறு கொண்டு வருவது என்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார் டிலக்ஷன். நல்வரவு இந்த கலந்துரையாடலுக்கு. அது மாதிரி மிஸ் அமீரு நிஷா, மெம்பர் ஆஃப் முசல்லி பிரதேச சபா. நிஷா ஒரு விமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். அதோடு சேர்த்து மன்னார் மாவட்டத்துக்கான ஃப்ரீ ஸ்கூல்ஸின் இணைப்பாளராகவும்
செயற்பட்டு கொண்டு வர ஒரு ஆள். நிஷா வெல்கம். அதே மாதிரி வந்து முகமட் இஜாஸ். இஜாஸ் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் காத்தாங்குடி பர்சன் வித் டிசபிலிட்டி அசோசியேஷன். அதே போன்று செக்ரட்டரி ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் டிசேபிள் பீப்புள் ஆர்கனைசேஷன் ஆஃப் பேட்டிகலோ டிஸ்ட்ரிக்ட். அதோட இஜாஸ் வந்து கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலினுடைய ஒரு வேட்பாளர், காத்தாங்குடி நகர சபைக்கான அந்த எலெக்ஷன்லேயும் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தார். அதே போன்று இந்த வலது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோகேஸ்வரன் சுரேஷ் கான் கண்ணா சுரேஷ் கண்ணா முன்னாள் உள்ளூராட்சி மன்றத்துக்கான வேட்பாளர். அதோடு சேர்த்து யூத் ஆர்கனைசர் ஆஃப் லிபர்டரி பீப்புள் பவர் பார்ட்டி கொட்டாக்கல டிவிஷன் நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட். அது போன்று மிஸ் ரேவதி சோசியல் ஆக்டிவிஸ்ட் மொன்றாகல டிஸ்ட்ரிக்ட். அதே போன்று சுந்தரம் வினோத் சுந்தர் மலேகம் அட்மின் செக்ரட்டரி ஈரோஸ் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஜேர்னலிஸ்ட். அதோடு சேர்த்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த 6 பேனலிஸ்ட்டும் தான் இன்றைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பேனலை வந்து நான் டிவைட் பண்ணியிருக்கிறேன் 4 ரவுண்டாக. நாங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து இதில் இருக்கிற பேனலிஸ்ட் எல்லாருமே அவங்களோட அரசியல் ரீதியான அனுபவத்தை முதலாவது ரவுண்டில் ஷேர் பண்ணுவாங்க. 2வது ரவுண்டில் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு உள்வேண்டப்பட்ட இன்க்ளூசிட்டிவ் கவர்னன்ஸ், அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற சவால்கள், இளைஞர்களாக அவர்களுக்கு இருக்கிற சவால்கள், தடைகள் தொடர்பான அனுபவ பகிர்வாக இருக்கும். 3வது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு எப்படியான மாற்றம் எந்த மட்டங்களில் உருவாக்கப்படணும்னு சொல்கிற விஷயங்களை பகிர்ந்து கொள்வதாக இருக்கும். 4வது ரவுண்டில் வந்து ஃபோரம் ஓப்பனாக இருக்கும். அவர்களுடைய அனுபவம் அல்லது அவர்களுடைய கருத்துக்கள் அவங்க தெரிவிக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பார்வையாளர்களாக இருக்கிற உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேள்வி கேட்கலாம் அல்லது உங்களோட அனுபவங்களையும் நீங்கள் அவர்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். ஸோ இந்த பேனல் டிஸ்கஷன் இந்த கட்டமைப்பில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் எங்களோட முதலாவது கலந்துரையாடலை தொடங்கலாம். ரைட். 6 பேனலிஸ்ட்டுக்குமே ஒரே ஒரு முதலாவது ரவுண்டில் இருக்கிற முதல் கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களோட அரசியல் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். அதில் குறிப்பாக உங்களோட அரசியல் அடைவுகள், அதே மாதிரி இந்த திட்டத்தினூடாக உங்களோட அரசியல் அடையாளம் அல்லது உங்களோட அரசியல் கரியரை க்ரோத் பண்ணுறதுக்கு, வளர்த்து கொள்றதுக்கு இந்த திட்டம் எப்படி உங்களுக்கு உதவி அளித்ததுன்னு சொல்கிற அந்த அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். ஒரு பேனலிஸ்ட்டுக்கு 2 minutes. இந்த கேள்விக்கு டிரெக்டான ஆன்சர் பதில் அளிங்க. ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட அந்த 2 minutesக்குள்ளே அவங்களோட பதில் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். டிலெக்ஷன் ஓவர் டு யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னென்று சொன்னால், முதலாவது தேங்க்ஸ் இப்படி ஒரு சான்ஸை உருவாக்கி தந்ததுக்கு, எங்களோட கருத்துக்களையும் வெளியே கொண்டு போகிறதுக்கு முதலாவது ESDF நிறுவனத்துக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அரசியல்னு சொல்லும்போது உண்மையிலே எனக்கு வந்து அரசியல்ன்ற ஒரு வசனம் ஆரம்பத்தில் இருந்து பிடிக்காது, அரசியல்ன்றாலே பிடிக்காது. ஆனால் கடைசி அதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று கிடைச்சிது, அது சார்ந்து பயணிக்க வேண்டி இருக்குது. கட்டாயம் நாங்கள் அரசியல் கட்சியில் நின்று இல்லைன்னு சொன்னால் ஒரு வேட்பாளராக நின்று தான் அரசியல் செய்ய முடியல. எங்களுக்கு அரசியல்ன்றாலே என்ன, எங்களோட கருத்துக்கள்னு சொன்னால் பொதுவான விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதும் அது ஒரு வகையான அரசியலாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் தான் என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருந்தது. சமூக பிரச்சனைகளை எடுத்து கதைக்கும் போது இல்லைன்னு சொன்னால் சமூகம் சார்ந்து பயணிக்கும் போது நாங்களும் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக அங்கே மாறிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு செயற்பாடு தான் நடந்தது. அந்த வகையில் ESDF நிறுவனம் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒவ்வொரு பயிற்சிகளும் வந்து
எதை வந்து யார் செய்யலாம், எந்த மாதிரியான சபைகள் ஊடாக செய்யலாம், சமூக செயற்பாடுகள்னு சொன்னால் பிரச்சனைகள் ஏற்படும்போது அதுக்கான அணுகுமுறை வசதிகள் இல்லைன்னு சொன்னால் வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் இல்லைன்னு சொன்னால் இப்போ கரண்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே செஞ்சு கொண்டு இருக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ்புக்கில் போடுறோம், நியூஸாக மாத்திரம், அதுக்கு பிறகு ரைட் யாரோ ஷேர் பண்ணுறாங்க ஷேர் ஆகிட்டே இருக்குது தவிர அதுக்கான தீர்வு என்ன வந்ததுன்றது வந்து ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் ESD நிறுவனம் கொடுத்த பயிற்சிகள் எப்படியானதுன்னு சொன்னால் ரைட் நீங்கள் அந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் அதுக்கான ஆக்ஷனை என்ன மாதிரியான வகையில் கொண்டு போகிறது, அதுக்கான தீர்வுகளை என்ன மாதிரி கொண்டு போகிறதுன்றது தான் இவங்க மூலமாக கிடைக்கப்பட்ட பயிற்சியாக இருக்குது. அது உள்ளூராட்சி சபைகள் தொடக்கம் பாராளுமன்றம் வரைக்கும், அதே சமயத்தில் தேர்தல் சம்பந்தமான விடயங்கள் தொடக்கம் அனைத்து விதமான அடிப்படை சட்டங்கள் வரைக்கும் இவங்களோட அந்த பயிற்சிகள் மூலமாக அதிக அளவில் கிடைக்கப்பட்டிருக்குது. அது எந்த வகையில் பயன்படுதுன்னு சொன்னால் ஜஸ்ட் நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாகவும் பயணிக்கிறேன், அதே சமயத்தில் சில டைமில் வந்து பொலிட்டீஷியன்ஸ் சார்ந்த ஆக்களுக்கும் ஒரு மீடியேட்டராகவும் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இப்போ உருவாகி இருக்குதுன்னு சொன்னால் உண்மையிலே நாங்கள் அந்த அரசியலை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். காலகட்டத்தில் போயிட்டு ஒரு கட்சி சார்ந்து தான் இல்லைன்னு சொன்னால் ஒரு தரப்பினரை ஃபோக்கஸ் பண்ணி போகிறத விட எங்களுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து மக்களோட அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கிறதால எல்லாருமே எங்களுக்கு தேவைன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதால அவங்களோட பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயப்பாடும் இருக்கிறதால பொலிட்டிக்கல் மீடியேட்டராகவும் ஒரு பயணம் வந்து தொடர்ந்து கொண்டு இருக்குது. இதில் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஆரம்பத்தில் வந்து நமக்கு ஒரு வீதியில் வந்து அந்த கால்நடைகள் வீதிகள் வந்து நமக்கு பிரச்சனையாக இருந்தால் அதை எங்கே போய் தெரிவிக்கிறேன்னு தெரியாது. நான் வளமையாக என்ன செய்வேன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் எடுத்து நியூஸை போட்டு அப்படியே போய்கொண்டே இருப்பேன். ஆனால் இந்த முறை ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் சம்பவம் ஒன்று நடைபெற பார்த்தது. முதல் நாள் வந்து நான் ESDF ப்ரோக்ராம் முடிஞ்சு போகிறேன், ஒரு ஆடு ஒன்று குறுக்கால போயிட்டு. ஆனால் அது நான் வந்து குறுக்கால விட்டவங்களை பிள்ளை சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, பிரதேச சட்டம் இருக்குது, நகரசபைக்குன்ற ஒரு சட்டம் இருக்குது. அந்த நாளே நான் அந்த பிரதேச சபைக்கு போய் நான் அந்த நியூஸை இப்படி ஒரு விஷயம் இருக்குது, உங்களோட சட்டம் அமல்படுத்தணும், இது வந்து நியூஸில் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அவங்க எடுத்துக்கொண்டாங்க. இப்போ எங்களோட கருத்துக்களை கேட்டுக்கொண்டு அடுத்த நாளே அந்த நியூஸ் பெரிய அளவில் பேசப்பட்டு அந்த சட்டத்தை வந்து என்ன செஞ்சாங்க, போஸ்டர் அடித்து கிராமங்கள் ஃபுல்லாக ஒட்டியிருந்தாங்க. அப்போ அந்த ஒரு வகையிலான வாய்ப்புகளையும் எந்தெந்த பிரச்சனைகளை எங்கெங்கே அடையாளப்படுத்துகிறன்றதையும் வந்து ESDF பயிற்சி மூலமாக நான் கூடுதலாக எடுத்துக்கொண்டேன். நன்றி டிலக்ஷன். டிலக்ஷன்ட அனுபவத்தை பார்க்கல டிலக்ஷன் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தது. நாங்கள் அரசியல் சொல்கிறது அரசியல் நேரடியாக அரசியல் செய்வது மட்டும் அரசியல் அல்ல, நாங்கள் எவ்வாறு சமூக பிரச்சினைக்கான ஒரு தீர்வை நோக்கி பயணிக்கின்ற செயல்வாதம் கூட அரசியல்தான். ஏண்டா நாங்கள் செய்கின்ற செயற்பாடு வந்து சமூக மாற்றத்துக்காக, சமூக நலனுக்காக. ஸோ அந்த நேரங்களில் நாங்கள் ஒரு சமூக பிரச்சினைக்கான தீர்வை நோக்கி அடையாளப்படுத்துறது மட்டும் ஒரு தீர்வை தராது, அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்கிறத பேஸ் பண்ணி முன்னோக்கி நகர்வதும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கு எங்களோட செயல்வாதத்துக்குள்ள. அதுதான் ஒரு நிரந்தர தீர்வை தரும்னு சொல்கிறத தெளிவாக சொல்லியிருந்தார். நன்றி டிலக்ஷன். ரைட் சுரேஷ், உங்களோட அனுபவம் எப்படி? அனைவருக்கும் வணக்கம். அரசியலில் வந்து எப்படி ஈடுபடுறது அது சம்மந்தமான முதலாவது வேலைத்திட்டங்களை வந்து எப்படி அறிஞ்சு கொண்டது என்னன்னா, ஒரு இடத்துல வந்து எப்படி போயிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை வந்து எப்படி அறிந்து கொள்வது, எப்படி பேசுகிறது, அது சம்மந்தமான மனித அபிவிருத்தி ஸ்தாபனத்தில் மூலியமாக தேர்தல் சம்மந்தமான விடயங்களை, என்னென்ன தேர்தல் முறைகள் இருக்குது அது சம்மந்தமாக அறிஞ்சிக்கிட்டு ஒரு 4-5 ட்ரைனிங்கில் பங்கெடுத்து அது மூலியமாக எலெக்ஷன் 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இளைஞர்களுடைய பங்களிப்பு வந்து 125% இருந்தாலும் கூட மலையகத்தை பொறுத்தளவு பரம்பரை அரசியலிருந்து எங்கள் தோட்ட பகுதியில் உள்ள இளைஞர் யுவதிகள் அரசியலில் எவ்வாறு ஈடுபடுறதுக்கான வேலை திட்டங்கள், அதன் மூலியமாக இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை வந்து ஊடெடுத்து அதன் மூலியமாக இந்த அரசியலில் வந்து பங்கு பெற்ற போது ஒவ்வொரு பல்வேறுபட்ட சவால்கள், பாரிய
எதிர்க்கட்சிகள் பாரிய அரசாங்கத்தினுடைய உதவிகளுடன் பல்வேறு வேலை திட்டங்களை வந்து நாங்கள் செய்திருந்தோம். நன்றி சுரேஷ். அதில் இப்போ சுரேஷ் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கக்குள்ள சுரேஷ் அனுபவம் எப்படி இருக்குன்னு சொன்னால், எப்படி நாங்கள் சமூக பிரச்சனையை அடையாளப்படுத்துகிறன்னு சொல்கிற ஒரு பயிற்சி நெறிதான் அரசியல் சார்ந்து சிந்திக்கிறதுக்கு தன்னை தூண்டி இருக்கு. அதுதான் குறிப்பாக மலையக சமூகத்தினுடைய சமூக பிரச்சனைகளை நாங்கள் எப்படி கலந்துரையாடல் மேசைகளுக்கு கொண்டு வர வேணும், அது நோக்கிய தீர்வுகளை பெற்றுக்கொள்றதுக்குன்னு சொல்கிறது. நன்றி சுரேஷ். நிஷா, உங்களோட அரசியல் அனுபவம், நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கிறீங்க இப்போதைக்கு ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில். ஒரு பெண்ணாக ஒரு கிராமப்புறத்தில் இருந்து உலக ஆட்சியில் ஒரு கொள்கை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நீங்கள் முன்னேறி வந்திருக்கிறீங்க. உங்களோட அனுபவம் என்ன? உங்களோட அரசியல் பயணம் தொடர்பான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய அரசியல் பயணம்னு சொன்னால், ஒரு சொல்லப்போனால் நான் வந்து 2010ஆம் ஆண்டு மீள்குடியேற்ற பிறகு வந்து அதுக்கு முதல்ல நான் வந்து ஸ்கூல் கிளாஸில் படிக்கும்போது கூட பாய்ஸோட கதைச்சதும் இல்லை, அந்த சைட்டு நான் போனதும் இல்லை, வெளி உலகத்துக்கு போனதில்லை, வீட்டை விட்டு வெளியில் போனதில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு ஆள் தான் நான். எங்களோட உறவுகளோட வீட்டுக்கு கூட போனதில்லை. அப்படி ஒரு கட்டமைப்புலேருந்து 2010 நாங்கள் மீள்குடியேறிய பிறகு வந்து நான் சிலாவத்தரை கிராமத்துக்கு வந்த பிறகு வந்து மக்களோட கஷ்டங்கள் இன்னல்களை பார்த்து வந்து நான் வந்து அதுக்கு பிறகு நான் வெளியில் வாரத்துக்கு வெளிக்கிட்ட டைம் வந்து சோசியல் ஒர்க்கில் முதலாக நான் ஈடுபட்டு முசலி பிரதேசத்தில் வந்து இருந்த மக்களுக்கு வந்து மீள்குடிய மக்களுக்கு வந்து நான் உதவி செய்ய வெளிக்கிட்டேன். அதுக்கு பிறகு அந்த இதில் வந்து அப்படியோ நான் வளர்ந்து கொண்டு போகும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து எனக்கு கலாச்சாரம் அடிப்படையிலையும் வந்து குடும்பம்ட இதுலேயும் வந்து பிரச்சனைகள் வந்தது. ஆனால் குடும்பம்ட பிரச்சனை வரும்போது என்னோடய பெற்றோர் வந்து எனக்கு வந்து முழுமையான ஒத்துழைப்பு தந்திருந்தாங்க. அந்த ரீதியில் நான் போயிட்டு இருக்கும்போது தான் 2018ஆம் ஆண்டு பிரதேச தேர்தலில் வந்து என்னை வந்து வலுக்கட்டாயமாக வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி இருந்தும் நான் வந்து வெற்றி பெற்று அந்த 2 இயர்ஸ் பிரச்சனை ஒன்று வந்ததால் வந்து அதில் ஒருவருக்கு விட்டு கொடுத்து பிறகு அது கிடைக்காமல் போனது. அந்த டைம் வந்து எனக்கு அரசியலை விட்டு நான் ஒதுங்குறதுக்கு முடிவெடுத்தேன். ஏன்னு சொன்னால், நான் போட்டியிட்டு வெற்றி பெற்றும் அந்த இடம் எனக்கு கிடைக்க இல்லை அப்படின்ற ஒரு இதோட கட்சியோடு நான் முரண்பட்டு நான் வெளியாகி அதுக்கு பிறகு வந்து தேர்தல் திணைக்களங்கள்லாம் வேலை செஞ்சேன். தேர்தல் ஆணையாளர் கடைசி வந்து நாங்கள் மஹிந்த தேசப்பிரியாவோடையும் சேர்ந்து இப்போ நான் இருக்கிற கட்சிக்கு எதிராகவும் வந்து நான் வந்து வேலை செஞ்சு அந்த இடத்துல வந்து இந்த முறையும் அதே மாதிரி அவங்களோட ஒரு வலுக்கட்டாயத்தில் வந்து நான் நிப்பாட்டப்பட்டிருந்தாலும் நான் என்னால் ஏன்றதை நான் செஞ்சு நான் வெற்றி பெற்று இப்போ பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் நான் வந்து சமூக சேவையிலிருந்து நான் விடுபடையில்லை. நான் வந்து நிறைய பிரச்சனைகள் எதிர்கொண்டிருந்தாலும் கலாச்சாரம் இப்போவும் வந்து எனக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தாலும் நான் யார் சொல்கிறது வந்து நான் கேட்கக்கூடியதில் நான் இல்லை. நான் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கேன். மக்களுக்கு வேலை செய்யணும். அதால் வந்து கட்சியும் பார்க்குறதில்ல. நாங்கள் பிரதேசபன் சொல்லும்போது நாங்கள் கட்சியும் பார்க்குறதில்ல. எல்லாருமே ஒரு கட்சி ஒரே இதில் அடிப்படையில் வந்து நான் வந்து வேலை செஞ்சுருக்கேன். அதுலேயும் நான் வந்து ESDFக்கு வந்து தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், முதலாவது அவங்ககிட்ட இருந்து நான் நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டேன். லாஸ்ட்டாக நடந்த அன்றாபுரத்தில் நடந்த மீட்டிங்கில் வந்து கலந்துரையாடலில் அவங்களோட ஃபெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் நாள் வந்து நான் வந்து அரசியலில் நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக போகும்போது அடுத்த முறை வந்து நான் பிரேசபையில் நான் எலெக்ஷன் கேட்டு நான் வந்து அதில் உறுப்பினர் ஆவேன்னு சொல்லிட்டு போனேன். அது எதுக்கு சொன்னேன்னு எனக்கே தெரியல. ஆனால் அதே மாதிரி அடுத்த இதில் வந்து நான் வந்து தெரிவு செய்யப்பட்டு நான் தற்பொழுது பிரேசபை மெம்பராக இருக்கிறேன். அடுத்து அவங்களோட பயிற்சி வகுப்புகள் வந்து எப்படின்னு சொன்னால், நாங்கள் இதில் நான் சில விடயங்களை குறிப்பிட்டேன். என்னென்னு சொன்னால், அவங்களில்
எல்லாரையும் வந்து அணைக்கொண்டு இஎஸ்டிஎஃப் போகிறதால வந்து எனக்கு அவங்களோட பயிற்சி வகுப்புகள் வந்து எல்லா விதமான தேர்தலாக இருக்கலாம், தேர்தல் காலங்களில் நாங்கள் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி அதில் எலெக்ஷன் கேட்கணும், பெண் வந்து தான் துணிஞ்சு எப்படி எடுக்கணும், அந்த இடத்துல வந்து யாருக்குமே அவங்களோட எந்த தலைமையாக இருந்தாலுமே அந்த இடத்துல நாங்கள் பயப்படக்கூடாது. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, எங்களுக்கு பிரச்சனை வரும்போது நாங்கள் கேட்கணும், அதை எவ்வாறான முறையில் நாங்கள் அணுகணும், சவால்களை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லி அதில் வந்து நாங்கள் அதை வந்து எங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து நான் அதில் நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டு என்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு டிஓடி ட்ரெயினராகவும் இருந்து நான் வந்து தேர்தல் காலங்களில் எப்படி இருக்கணும், நாங்கள் பெண்கள் முன்னுக்கு வரணுங்கிறத வந்து நான் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ. நன்றி நிஷா. நிஷாட அனுபவத்தை பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெளிவாக விளங்குறது, ஒரு பெண் வீட்டில் இருந்து சமூகத்துக்கு வாரதே பெரிய ஒரு சவால். ஆனால் இந்த அரசியல்னு சொல்லி ஒரு பெண் வரைக்குள்ள எப்படி அந்த அரசியல் கட்டமைப்பு, குறிப்பாக கட்சிகளினுடைய கட்டமைப்பு ஒரு பெண்ணை ஒரு அரசியல் உரிமையை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு சவாலாக இருக்குன்னு சொல்கிறது தெளிவாக இருந்தது. அதே நேரம் ஒரு முக்கியமான விடயம் சொன்னால், ஒரு பெண்ணாக தான் வரைக்குள்ள தான் மட்டும் இதில் பயணிக்கணும்னு சொல்கிறதுக்கு அப்பால் தன்னை சுற்றி இருக்கிற பெண்களையும் அந்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு தான் எடுக்கிற முயற்சி முக்கியம்னு சொல்கிறது எங்கள் எல்லாருக்குமே ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. ரேவதி, உங்களுடைய அனுபவம் எவ்வாறு இந்த அரசியலில் ஈடுபடுறது அல்லது அரசியல் சார்ந்த செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்கு? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் முனராகலை மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறோம். என்னன்னா, எங்களுக்கு அரசியல்ன்றது எங்களுடைய சமூகத்தில் பெண்களுக்கு தெரியாது. அதுதான் முக்கியமான காரணம். இந்த HTO அந்த நிறுவனத்தின் மூலமாகத்தான் நாங்கள் அந்த அரசியலை பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி வரும் காலங்களில் எங்கள் சமூக பெண்கள் அணி, இளைஞர் அணி, அவங்கள் மூலியமாக நாங்கள் நிறைய அரசியல் ரீதியாக சமூக சேவைகள் செய்து அந்த சமூக சேவைகள் நிறைய செஞ்சு கொண்டிருக்கோம். அதே மாதிரி அந்த விடயங்களில் நாங்கள் அரசியலை பற்றி ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சு இனி வரும் காலகட்டத்தில் எங்கள் முனராகலை டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் பெண்ணணிகள் எல்லாம் சேர்ந்து இளைஞர் யுவதிகள் எங்கள் அந்த நாங்கள் அமைத்த பெண் சங்கங்களோட கண்டிப்பாக நாங்கள் அந்த அரசியல் ரீதியாக நாங்கள் பயணிப்போம் அப்படின்றது தெரிவிக்கிறேன். ரேவதிட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறத பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், மலையகம் கம்யூனிட்டியில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு அல்லது அரசியல் சார்ந்த அறிவுன்னு சொல்கிறது மிக முக்கியமான தேவையாக காணப்படுகின்றது. ஏன்னா பெண்கள் முடிவெடுக்கிற மட்டங்களில் வாரதுக்கு அல்லது தாங்க சுயமாக அரசியல் சார்ந்த சிந்தனைகளை ஏற்படுத்தி கொள்றதுக்கு இந்த அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு என்பது பெண்கள் மத்தியில் ஒரு இன்றியமையாத விடயமாக இருக்கின்றது. அவ்வாறான செயற்பாடுகளை தாங்கள் முன்னெடுக்க தேவைப்பாடு இருக்கின்றதை தான் உணர்ந்திருக்கிறதாக அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்கிறார். இஜாஸ், குறிப்பாக நீங்கள் ஒரு விசேட தேவையுடைய நபர், விசேட தேவையுடைய நபர்கள்ன்ற உரிமைக்காக வேண்டி கதைக்கின்ற ஒரு ஆளும் கூட. குறிப்பாக நீங்கள் கடந்த உள்ளூராட்சி மன்றத்திலே போட்டியிட்ட நேரம், அது காத்தாங்குடி ஒரு பிரதேசம், அரசியல் ரீதியாக வெரி ஹைலி டொமினேட்டடான ஒரு பிரதேசம். அதுக்குள்ளே ஒரு விசேட தேவையுடைய ஒரு நபராக எவ்வாறு நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே, அதுவும் ஒரு பிரதான கட்சியில் வேட்பாளராக களமிறங்கி அந்த சமூக சூழலை எவ்வாறு நீங்கள் சந்திச்சிங்க? உங்களோட அரசியல் அனுபவம் எப்படி? உண்மையிலேயே சின்னத்திலிருந்து அரசியலில் ஆர்வம் இருந்தாலும் நேரடி அரசியலுக்கு போகிறதாக எண்ணம் இருக்கலை. அதை வளர்த்தது வந்துட்டு இந்த ESTF தான் என்னை வளர்த்துட்டுச்சுது. அடிக்கடி புகாரி சார் சந்திக்கிற டைமெல்லாம் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் நான் வந்துட்டு இந்த தேர்தலில் வந்துட்டு ஒரு கட்சிகிட்ட நான் போய் கேட்டேன். அவங்களே என்ன ஒரு அடையாளப்படுத்தி வச்சுருந்தாங்க. என்னென்றா நான்
அடிக்கடி இந்த டிசேபிள் ஆக்களோட கூடையா அவங்களோட உரிமைகள் அவங்களோட சார்ந்த பிரச்சனைகள் சம்மந்தமாக ஒரு ஃபுல்லாக வேலை செய்கிறேன் நான். அந்த வகையில் அவங்க வந்துட்டு அந்த இதை டார்கெட் பண்ணி என்ன வச்சுருந்தாங்க. அப்போ அந்த கட்டத்தில் வந்துட்டு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, இப்படி கேட்குறீங்களான்னு. அப்போ நான் சொன்னேன், சரி கேட்குறேன் என்று சொன்னேன். அந்த வகையில் தான் இந்த இதுக்குள்ளே போனேன் வந்துட்டு. ஆனால் இருந்தாலும் இந்த இஎஸ்டிஎஃப் தான் என்ன முழுமையாக தேர்தல் சட்டம் அறிக்கலாம் எதுவுமே தெரியாது. அடிப்படை தேர்தலில் அடிப்படை அறிவு கூட இருக்கலை. எல்லாத்தையும் முழுமையாக வளர்த்தது இந்த இஎஸ்டிஎஃப் தான். அந்த விசேட தேவையுடையருக்கு இறுதியாக வந்துட்டு நாங்கள் ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு இஎஸ்டிஎஃப் எங்களை கூட்டி போயிருந்தாங்க உங்களோட உரிமைகளை காய்க்கிறதுக்கு. அங்கே வந்துட்டு எங்களோட சகல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விசேட தேவையுடையர்கள் நிறைய பிரச்சனைகளை வாக்கு போடுறதுல இருந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நான் விரிவாக சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். அந்த பிரச்சனைகளெல்லாம் அங்கே காய்ச்சோம். எல்லா பிரச்சனைகளையும் காய்ச்சோம். அதுக்கான தீர்வுகள் இனி வரும் காலங்களில் எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம். அதே மாதிரி தான் இனி வரும் அடுத்த தேர்தலில் வந்துட்டு நாங்கள் இப்போ இருந்து இது செஞ்சுருக்கிறோம் வந்துட்டு சுயேட்சையாக கேட்குறதுக்கு. எங்களோட ஏரியாவில் வந்துட்டு 480 விசேடத்தையோட குடும்பம் இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் எங்களுக்கு வாக்களிப்பாங்க இருந்தால் நிச்சயமாக ஒரு பிரதிநிதியை எங்களிலிருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ண முடியும். அந்த வகையில் அடுத்த முறை சுயேட்சையாக ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் போட்டு கேட்குறதுக்கு இருக்கிறோம். நன்றி இஜாஸ். இஜாஸிட அந்த அனுபவத்திலிருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஒருவர் இந்த அரசியலில் பங்கேற்பதாக இருந்தால் எவ்வளவு முக்கியம் அந்த அரசியல் நாலேஜ், அரசியல் அறிவு என்பது ஒருத்தரை எவ்வளவு ஆழமாக அந்த துறையில் பாதம் பதிக்கிறதுக்கு வழிவகுக்கும்னு சொல்கிறது இஜாஸிட அனுபவத்திலிருந்து எங்களுக்கு படிப்பினியாக இருக்கின்றது. நன்றி இஜாஸ். அதே போல தான் வினோத், உங்களோட அனுபவம் எப்படி? உங்களோட அரசியல் பயணம் அல்லது உங்களோட அரசியல் பிரவேசத்தோட அனுபவம் எவ்வாறு அமைஞ்சிருக்கு? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த எஸ்டிஜேஎஃப் மற்றும் இஎஸ்டிஎஃப் நிறுவனங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது என்னுடைய அரசியல் வாழ்க்கையானது 15 வயசில் ஆரம்பிக்கப்பட்டது. நான் பாடசாலை படிக்கிற காலத்திலிருந்து இந்த அரசியலில் எனக்கு ஆர்வம் இருக்குது. அரசியல் கூட்டங்களுக்கு போகிறது, மேதின கூட்டங்களுக்கு போகிறது, ஸ்கூல் காலங்களில் லீவு போட்டுட்டு கூட மேதின கூட்டங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே வர வண்டிகளை, அங்கே போகிற வாகன பேரணிகளை அவதானிக்கிறது, கூட்டங்களில் போகிறது, இப்படி அரசியலில் ஏதோ ஒரு ஆர்வம் என்ன புரியாமல் அதுக்குள்ளே நான் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன். அப்படி நான் கொஞ்சம் காலம் போகும்போது நான் தேடி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, என்னுடைய சமூகத்துக்கு, என்னுடைய மலையக சமூகத்துக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் கல்விக்கு அடுத்தபடியாக அரசியல் தான். அரசியல் என்கின்ற அந்த ஆயுதத்தை எடுத்தால் மாத்திரம்தான் எங்களுடைய மலையக சமூகத்துக்கான ஒரு தீர்வினை கொண்டு வர முடியும் அப்படின்றது நான் ரொம்ப ஆழமாக நம்பின விஷயம். ஆகவே அந்த அரசியலில் நான் உயரிடத்துக்கு போகணும், தீர்மானம் எடுக்கக்கூடிய இடத்துக்கு நான் போகணும். அந்த அடிப்படையில் என்னுடைய பயணம் தொடர்ச்சியாக ஆரம்பமானது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு தேசிய ரீதியான அரசியல் கட்சியில் மலையகம் சார்ந்த நிர்வாக செயலாளராக இன்றைக்கு இருக்கிறேன். அது இல்லாமல் இன்னொரு பெயர் குறிப்பிட நான் விரும்பலை, ஒரு தொழிற்சங்கத்தினுடைய முன்னாள் பிரதி செயலாளராகவும் தற்போது ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பேச்சாளராகவும் நான் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். ஆகவே இது என்னுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன். ஆகவே என்னுடைய சமூகம் சார்ந்த, என்னுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைக்கு எங்கே தீர்வு இருக்கிறதோ, எங்கே தீர்வை பெற முடியுமோ அந்த தீர்வை நோக்கி அந்த இடத்துக்கு நான் அசைந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயம் ஒரு நாள் அந்த தீர்வு என்னுடைய சமூகத்துக்கு கிடைப்பதற்கு நானும் ஒரு பங்காளியாக இருப்பேன் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. நன்றி. இதுதான் என்னுடைய சுருக்கமான கருத்து பகிர்வு. நன்றி. நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சமூக மாற்றத்துக்கு நாங்கள் ஆயுதம் அல்லது தீர்வுன்னு சொல்றதுக்கு ஆயுதம் ஏந்தித்தான் போராடணும் என்பது அல்ல. மாறாக கல்வியையும் அரசியலையும் நாங்கள் எப்படி ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்பதுதான் அவருடைய அனுபவம். அப்போ நாங்கள் யோசிக்கலாம், நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றங்களை உருவாக்குவதற்கு இந்த அரசியலை எவ்வாறு ஒரு தளமாக நாங்கள் பாவிக்க போகிறோம். அதுதான் மிக ஒரு யதார்த்தமான விடயமாக அமைய போகின்றது.
காரணம் அந்த தளத்தில் இருந்துதான் எங்களுக்கான அனைத்து விதமான முடிவுகளும் தீட்டப்படுகின்றது, எட்டப்படுகின்றது. ஸோ அந்த முடிவுகள் எங்கள் சார்ந்ததாக, எங்களை மையப்படுத்தியதாக அமைய வேண்டுமாக இருந்தால் அந்த இடத்தில் முடிவெடுப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அரசியல் அனுபவமாக அமைந்திருக்கின்றது. நன்றி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு. நீங்கள் அரசியலில் இளையோர்களாக இருக்கின்றீர்கள். அரசியலை கற்றுக்கொண்டு இப்போது அரசியலுக்குள்ளே நுழைந்து அரசியல் பயணத்தை தொடங்குகின்ற நபர்களாக இருக்கின்றீர்கள். இந்த ஒரு சூழலை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இலங்கையினுடைய அரசியல் எப்பவும் ஒரு இன மத அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட, கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற, குறிப்பாக ஆணாதிக்க சிந்தனையிலே உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கலாச்சாரம் கொண்ட அரசியல் கலாச்சாரத்துக்குள்ளதான் நீங்கள் இப்போது பயணிக்க தொடங்கியிருக்கின்றீர்கள். இப்போ இளையோராக நீங்கள் இந்த அரசியலிலே பயணிக்கின்ற போது உங்களுக்கு இருக்கின்ற சவால்கள் அல்லது தடைகள் எவ்வாறு இருக்கின்றது? குறிப்பாக ஒரு யங் பொலிட்டீஷியனாக ஒரு தலைமைத்துவத்தை இந்த அரசியலுக்குள் எடுப்பதற்கு, அல்லது ஒரு பங்குதாரராக உள்வேண்டப்பட்ட இன்க்ளூசிட்டிவ் கவர்னன்ஸை கொண்டு வரதுக்கு, அல்லது அது சார்ந்து ஈவன் உங்களோட சமூகங்களுடைய பிரச்சனைகள், தேவைகளை அந்த அரசியல் வட்டாரங்களிலே கதைத்து அதுக்காக ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு எவ்வாறான சவால்கள், தடைகள் இருக்கின்றது? அதை எவ்வாறு நீங்கள் அனுபவித்திருக்கின்றீர்கள் அல்லது எவ்வாறு எதிர்கொண்டிருக்கின்றீர்கள் என்ற உங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது மிக நன்றாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் என்று நினைக்கின்றேன். ஸோ நான் யாரென்று சொல்லவில்லை, நீங்கள் உங்களோட அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். கட்டாயம் 6 பேருமே உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். குறிப்பாக உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் எங்களோட அடுத்த கட்ட செயற்பாடுகளுக்கு. நன்றி. அதாவது இந்த மலையக சமூகத்தில் ஒரு இளைஞனாக என்னுடைய அரசியல் பயணத்தை நான் முன்னெடுப்பதிலே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இந்த பெருந்தோட்டத்துறையில் இருக்கிற தொழிற்சங்க கட்டமைப்பும் அந்த பெருந்தோட்டத்துறை கட்டமைப்பும் தான். மலையகத்தில் கட்டாயம் அரசியல் செய்யணுமாக இருந்தால் ஒரு தொழிற்சங்கத்துக்கூடாகத்தான் அரசியல் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு மலையகத்தில் இருக்குது. தொழிற்சங்கத்தை தாண்டி ஒரு நபர் தொழிற்சங்கம் இல்லாத ஒரு ஊருக்குள்ளே போகவே முடியாது. அங்கே போய் மக்களை சந்திக்கணுமாக இருந்தாலும், ஒரு மீட்டிங் செய்யணுமா இருந்தாலும் கட்டாயம் ஒரு தொழிற்சங்கம் தேவை. ஆகவே எங்களுக்கு ஒரு பொதுவான விமர்சனம் இருக்குது, தொழிற்சங்கங்கள் அல்லது ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள் எங்களுக்கு முறையான தீர்வினை பெற்றுக் கொடுக்கவில்லை என்ற பொதுவான விமர்சனம் இருக்குது. அப்போ அதற்கு எதிராக நாங்கள் செயற்படுகின்ற போது ஒரு புதிய அரசியல்வாதியாக, ஒரு இளம் அரசியல் தலைமுறையாக நாங்கள் இந்த சமூகத்துக்குள்ளே பயணிக்கின்ற போது எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய சவால். எங்களுக்கு முதலாவது அந்த எஸ்டேட் நிர்வாகம் எங்களை தடுக்கும். அடுத்ததாக மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு வர முதலாவது கேள்வி என்னென்னா, நீங்கள் எந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர், எங்கள் பிரச்சனையை நீங்கள் பேசுவீங்களா, எங்களுக்கு எஸ்டேட்டில் பிரச்சனை வந்தால் நீங்கள் பேசுவீங்களா? அப்போ அப்படின்னு அவங்க முதல் கேள்வி கேட்கும்போதே எங்கள்கிட்ட ஆன்சர் இல்லை. ஒரு சுயாதீனமாக நாங்கள் இயங்குறதுக்கான வழிகள் எங்களுக்கு இல்லை. ஆகவே அது எங்களுக்கு ஒரு பெரிய தடை இந்த மலையக சமூகத்தில் நாங்கள் அரசியல் செய்கிறதுக்கு. ஏன்னா மலையக சமூகத்தை பொறுத்தளவு தொழிற்சங்கமும் மலையகத்தினுடைய மக்களுடைய வாழ்வியலும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே உலகளாவிய ரீதியில் தொழிற்சங்கங்கள் இருக்குது. ஆனால் தொழிற்சங்கங்கள் தொழில் சார்ந்த உரிமைகளை பேசுவதற்காக இருக்கிறது. ஆனால் மலையகத்திலே தொழிற்சங்கங்களும் மலைய மக்களுடைய வாழ்வியலும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. மலையகத்தில் இருக்கிற வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையிலிருந்து, முன்னாடி போகிற கால்வாய் பிரச்சனையிலிருந்து, கல்வி பிரச்சனையிலிருந்து சகல பிரச்சனைகளும் பேசப்படுகின்ற இடம் தொழிற்சங்க காரியாலயம். ஆகவே இந்த தொழிற்சங்க காரியாலயங்களும் தோட்ட நிர்வாகங்களும் ஒரு இன்னொரு நிர்வாக கட்டமைப்பை மலையகத்துக்குள்ளே உருவாக்கி செயற்படுத்தி கொண்டிருக்கின்றதன் காரணமாக புதிய எங்களை போன்ற இளம் அரசியல்வாதிகளுக்கு, தலைமுறையினருக்கு இன்னும் ஒரு அரசியலை நிலைநாட்டுவதற்கு, அதை கொண்டு செல்வதற்கு மலையகத்திலே பெரிய சவாலாக இருக்கின்றது. அதான் நான் பார்க்கின்ற இன்னும் பல சவால்கள் இருக்கிறது. இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு சவால் அது. நன்றி. இப்போ சவால்னு சொல்லும்போது இப்போ அரசியலுக்குள்ளே நான் வந்த பிறகு
கூடுதலாக வந்து ஆண்களால் வந்து நான் சவால்களை எதிர்கொள்கிறேன். என்ன சொன்னால், அந்த சபையில் போய் நான் உட்காந்து நான் கதைக்க வெளிக்கிட்டால் கூட ஏற்கனவே இருந்த சபையில் இருந்தவங்க சொல்கிறது என்னென்னு சொன்னால், எனக்கு நீ உட்காரு, எனக்கு சொன்னாங்க நீ உட்காரு, நீ நீ இப்போ தானே வந்திருக்கிறா, இதுக்கு முதல்ல நாங்கள் இருந்ததில் வந்து நாங்கள் கதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த இடத்துல நான் எழும்பி நான் வந்து அவர் கையை நீட்டி இப்படி கதைச்சதுக்கு முதலாவது சொன்னேன், நீங்கள் இந்த கையை நீட்டி கதைக்கிறது வந்து கதைச்சது பிள்ளை முதலாவது. அடுத்தது வந்து நீங்கள் என்ன நடக்கிறதுக்கு இங்கே வர இல்லை. நானும் வந்து உங்களே மாதிரி ஒரு ஆள் தான், நான் உங்களில் ஒரு ஆள் தான் நானும். அந்த வகையில் நான் வந்து இருந்து கொண்டு நீங்கள் கதைக்கிற நீங்கள் இருங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். நானும் வந்து படிச்சிருக்கிறேன், படித்து கொண்டும் இருக்கிறேன், எனக்கும் அரசியல் அனுபவம் இருக்குது. அதால் வந்து நீங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே எங்களோட தவிசாளர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் நான் கதைக்க வெளிக்கணும் அவர் நிப்பாட்ட சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருக்கணும்னு சொல்லி நான் தவிசாளருடையும் வந்து அந்த இடத்துல வந்து நான் எனக்கு எதிராக அவங்க இது ஒரு தடவை இல்லை 2-3 தடவை நடந்திருக்கு. அடுத்தது ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது, காற்றாலை. இது நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய என்ன, காற்றாலை பிரச்சனை ஒன்று வந்தது. காற்றாலை பிரச்சனை வந்த டைம் வந்து முசலி பிரதேச சபைக்கு வந்த இதை வந்து நாங்கள் காற்றாலையோட நேரடியாக ஒரு சந்திப்பு ஒன்று மேற்கொண்டிருந்தாங்க. அந்த சந்திப்பை மேற்கொண்டிருந்த டைம் வந்து அந்த இடத்துல எழும்பி நான் வந்து காற்றாலைக்கு எதிராக வந்து நான் டிலெக்ஷன் ஆகிற அந்த குரூப்பில் வந்து நான் வந்து அதுலேயும் நான் அந்த யுத்தோடு சேர்ந்து நான் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். இப்போ காற்றாலைக்கு சைன் வைக்கிறதுக்கு தான் அந்த இடத்துக்கு ஒப்பந்தம் விடுறதுக்கு தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்த டைம் வந்து நாங்கள் எங்கள் சபையிலேருந்து எல்லாருமே தவிசாளர் உப தவிசாளர் உட்பட ஏனைய உறுப்பினர் எல்லாருமே போயிருந்தோம். அவங்களோட சைட்லேருந்து 4 பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் போய் அங்கே உட்கார்ந்துருந்த டைம் வந்து எல்லாருமே வந்து இப்போ கேட்டாங்க, அவங்களோட சைட்டில் உள்ள நியாயத்தை சொன்னாங்க. அப்போ நான் எழும்பி நான் கேட்ட டைம் வந்து எனக்கு அந்த இடத்துல என்னோட இருந்த சபையில் இருந்தவர் உறவும் தான் அவர் சொன்னார், அடுப்பங்கரையில் ஊதுற நீ வந்து இங்கே வந்து ஒன்றும் கதைக்காதன்னு சொன்னார். அப்போ நான் வந்து ஃபெஸ்ட்டுக்கு அவர் ஜோக்கா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் வந்து கதைக்கலாம் தானே, நான் வந்து இப்படி எதிராக எங்களுக்கு வந்து காற்றாலை தேவையில்லைன்ற அடிப்படையில் நான் வந்து ஒரு முன்வைக்கிற ஒரு ஆள். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சைட் உங்களோட சைடில் பிரச்சனையை சொல்கிறீங்க இப்படி வராதுன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் இப்படி வரும்னு சொல்லி தான் நாங்கள் அதை தெரிஞ்சு கொண்டோம். அப்போ அதால் வந்து நான் அதை உங்கள்கிட்ட தெளிவாக இருக்கணும். அதுக்கு பிறகும் அந்த 4 பேருக்கு முன்னாலேயும் எங்களோட 16 பேருக்கு முன்னாலேயும் வந்து திரும்பவும் அதே இதை சொன்னார். சொன்ன டைம் நான் சொன்னேன், அடுப்பு ஊத இல்லைண்டா நீங்கள் கேஸ்ட்ரிக் வந்து செத்து போயிருவீங்கன்னு சொன்னேன். நான் அவர்கிட்ட சொன்னேன். 3வது தடவையும் அதே மாதிரி சொன்னார். அந்த டைம் வந்து எனக்கு அதோட நான் சொன்னேன், உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லாட்டி வெளியில் இருங்க, நான் வந்து இவரோட நான் கதைக்கணும்னு சொல்லி. 4வது தடவை சொன்னார். 4வது தடவை சொன்ன டைம் சொன்னேன், உங்களுக்கு கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தந்தது கதைச்சிங்க, இதுக்கு பிறகு வாயை பொத்த இல்லைண்டா நான் வந்து இப்போ மீடியா எது சரி உள்ளே வர சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு தான் நான் கதைப்பேன்னு சொன்னேன். இப்போ இதை வந்து அதுக்கு பிறகு நாங்கள் அந்த இடத்துல இருக்கும்போதே அது வந்து இஷ்யூ ஆகி அது யார் மூலமோ அந்த 16 பேர் உறுப்பினர் வெளியாகி ஃபேஸ்புக்கிலலாம் வந்தால் எனக்கு இன்னொரு உறுப்பினர் கால் பண்ணி சொல்கிறாரு, இதை வந்து நீ மன்னிச்சிக்கிட்டு இது வந்து தவறுதல் அவர் சொன்னார்னு கேளு. நான் சொன்னேன், நான் கேட்க மாட்டேன், அவர் தானே சொன்னது அவர். நான் அடுப்பங்கரையில் ஊதுறேன்னு சொன்னால் ஏன் நீங்கள் எங்களை எடுத்தீங்க? அப்போ பெண்கள் வந்து நாங்கள் தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் 25% எடுத்ததால தான் நாங்கள் வந்தோம். அப்படி எங்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால், நான் வந்து கூடுதலாக வெளியில் இதுங்கிறத சபையில் வந்து என்ன சொன்னால், நான் சபையில் வந்து நான் என்னோட கட்சின்னு பார்க்குறது இல்லை, எல்லாரையும் வந்து நான் வந்து வேலை செய்யணும், நாங்கள் எதுக்கு வந்திக்கிறோமோ அந்த சோசியல் வேக்குள்ள இது போனதால் வந்து எனக்கு அதே இதில் நான் ஈடுபடணுன்ற ஒரு இதில் இருக்கிறதால வந்து எல்லா இதுலேயும் வந்து மட்டம் தட்டுறே கூட. அதே மாதிரி இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் உள்ள அந்த லேடியும் வந்து தவிசாளர்கிட்ட கேள்வி கேட்டால் அவள் என்னையே முடக்குவா எப்போதும். அந்த டைம் அவளுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், ஒரு பெண்ணும் வந்து எனக்கு எதிராக தான் அதில் வேலை செய்கிறது. இப்போ முதல்ல நாங்கள் பெண்ணுன்ற ரீதியில் எல்லார்ட்டையும் கேட்டுக்கொள்கிறேன், நாங்கள் எங்களுக்குள்ளேயே நிறைய திறமையில் இருக்குது, நாங்கள் வந்து அரசியலுக்குள்ள வரலாம், வாராக்களையும் வந்து நாங்கள் வந்து அணுகி அவங்களுக்கு போகும்போது தான் எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் நிறைய இடத்துல தீர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி எங்களோட பிரச்சனையோடு சேர்த்து எங்களோட பிள்ளைகளோட எங்களோட குடும்பங்களோட பிரச்சனையும் வந்து நாங்கள் தீர்த்து கொள்றதுக்கு இதாக இருக்கும். அதில் வந்து நான் இதில் வேண்டிக் கொள்கிறேன் என்னென்னு சொன்னால், பெண்ணுன்ற ரீதியில் பெண்கள் நீங்களே முதல்ல பெண்களுக்கு சப்போர்ட் செய்யுங்க. சுரேஷ், மலையகத்தை பொறுத்தளவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து ஒரு இளைஞராக வந்து ஒரு தோட்ட பகுதியில் வந்து போயிட்டு ஓட் கேட்குறப்ப
முக்கியமான பிரச்சனை வந்து வர்க்க ரீதியான வேறுபாடு. ஒரு வர்க்க ரீதியான வேறுபாடுனா தொழிற்சங்கத்தினுடைய தோட்டத்தினுடைய தலைவர் சொல்கிறத தான் தோட்ட மக்கள் வந்து கேட்பாங்க. அங்கே உள்ள தோட்ட மக்களினுடைய பிள்ளைகள் வந்து இளைஞர்களுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் கூட தோட்ட மக்களினுடைய பெற்றோர் நீ இவங்களுக்கு ஓட் பண்ணக்கூடாது அப்படியான ஒரு அடக்குமுறையில் தான் இன்னும் இருக்காங்க. ஒரு சில இளைஞர் யுவதிகள் வந்து படித்த இளைஞர் யுவதிகள் வந்து பல்வேறுபட்ட ஒரு மாற்றத்தை நோக்கிய நகர்களுக்காக இளைஞர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ பி ஹோனஸ்டாக சொல்லணும்னு சொன்னால் உண்மையிலே இளைஞர்கள் எதிர்கொள்கிற சவால் அப்படின்னு சொன்னால் அரசியலுக்கு அவங்க அரசியலுக்கு உள்ளே போகணும், ஒரு மாற்றத்தை செய்யணும்னு சொன்னால் அவங்க எதிர்கொள்கிற சவால் முதலாவது வறுமைன்ற ஒரு விஷயமும், அந்த வறுமையை வச்சு அவங்களுக்கான தேவைகளை கண்டுபிடிச்சி அவங்களோட தேவைகள்னு சொன்னால் வறுமையை வச்சு அரசியல் செய்கிற சில அரசியல்வாதிகளும் அந்த இலவசமாக சில பொருட்கள் இலவசம்ன்ற பேரில் வந்து அந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற சில சிந்தனையை கொண்ட அரசியல்வாதிகளும் தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறாங்க என்று சொன்னால் இளைஞர்கள் அரசியலுக்கு போகும்போது ஓகே நானும் சரி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு இளைஞர்களும் சரி போகும்போது அவங்களோட சிந்தனை வந்து எப்பயுமே புதுசாக இருக்கும். சிஸ்டம் சேஞ்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பியும் என்ன சொல்கிறது அரைச்சோம்னு சொன்னால் அந்த சிஸ்டம் சேஞ்ச் கடைசி வரைக்கும் வராது. நாங்களும் அந்த பழைய அரசியல்வாதிகளோட சிந்தனையில் போகும்னு சொன்னால் எப்பயுமே அந்த சேஞ்ச் வராது. அப்போ நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் புதிய ஒரு மாற்றம் உள்ள சிந்தனைகளை கொண்டு போகும்போது சில பேர் இந்த மாதிரியான விடயங்களுக்கு பழக்கப்பட்டாங்க. நாங்கள் மக்களை குறை சொல்லணும்னு இல்லை, வறுமையை வச்சு தான் சில என்ன சொல்கிறது சில கட்டங்களாக வர்க்கங்களாக பிரித்து கொண்டு அதை வந்து அதன் பின்னணியில் அரசியல் செய்கிற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு வரைக்கும் நம்மளோட சொசைட்டியில் இருக்குது. அந்த சிஸ்டம் தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதை உடைச்சி இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வாரதுன்றது ஒரு பெரிய ப்ரோசஸ். ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பார்க் கொண்டு கிடைக்குமா இருந்தால் அந்த சேஞ்சை நாங்கள் உருவாக்கலாம். நான் நேற்று சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து அந்த கோன்ற ஒரு படம் பார்த்துருப்பாங்க. அந்த படத்தில் பார்க்கும்போது தெரியும் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொன்னால் இளைஞர்கள் உள்ள வாரன்றது அவ்வளவு ஈஸி இல்லை. இலங்கையிடையும் சரி சில இடங்களில் இருக்கிற அந்த அரசியல் முறைமைகள் வந்து இதைத்தான் ஃபாலோ பண்ணணும். இந்த அரசியல்வாதிகள் என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி ரைட் போயிட்டு நாங்கள் இலவச சேவையை செய்யணும். இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு யாரோ ஒரு ஆள் ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை எடுத்து கொண்டு போய் இலவசமாக மக்களுக்கு கொடுத்து அதை ஃபோட்டோ பிடிச்சி போட்டு இதுதான் அரசியல்வாதிகள் அப்படின்ற ஒரு சிந்தனையில் தான் காலகாலமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சிந்தனையை நாங்கள் உடைக்கணும். மக்கள் வந்து எதை இலவசமாக பெற்றுக்கொள்ளணும், எதை இலவசமாக பெறக்கூடாதுன்ற ஒரு சிந்தனையை மாற்றணும்னு நினைக்கிற இளைஞர்கள் தான் இப்போ அதிகமாக முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து ஏற்றுக்கொள்கிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை என்று சொன்னால் மக்களுக்கு இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது வந்து வறுமை. அப்போ அந்த வறுமையை வச்சு அரசியல் செய்கிற கலாச்சாரம் இங்கே இருக்கிறதால உண்மையிலேயே அந்த வறுமை தான் பெரிய சவால். அதை வச்சு அரசியல் செய்கிற அடுத்த அந்த அரசியல்வாதிகளும் பெரிய ஒரு சவாலாக இருப்பாங்க. நீங்கள் ஜாஸ் யாராவது? அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு கேட்டால் அந்த ப்ரோ சொன்ன மாதிரி வறுமை அப்படின்னா எங்கள் ஊரை பொறுத்தளவில் இனவாதம் அதுதான் முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது. இப்போ நாங்கள்லாம் போயிட்டு அரசியலில் நிற்கணும் அப்படின்னு எடுத்தாலே நீங்கள் உங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு தமிழாக்கள்ன்ற போதே எங்களை கொஞ்சம் பணியை தான் வச்சுருக்காங்க. ஒரு இந்த எங்கள் சங்கத்தை புதுப்பிக்கிறதுக்காக எங்கள் கிராம சேகர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஒரு சாத்திக்கு எடுக்க முடியலை. ஏன்னா தமிழ் சங்கம் ஏன்னா அவரால் கேட்கும்போது எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னென்ன ஒவ்வொரு லெட்டர்ஸ் கேட்குறாரு, நீங்கள் அங்கே சொல்லியிருக்கீங்களா, இந்த இடத்துல சொல்லியிருக்கீங்களா, அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி போயிட்டு அரசியலில் போயிட்டு நாங்கள் ஈடுபடுறது? அதனால இனி வரும் காலத்தில் இந்த எங்கள் சங்கத்தை எப்படியாவது நாங்கள் புதுப்பித்து அந்த ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்து அரசியல் ரீதியாக நாங்கள் முன்னுக்கு வருவோம் அப்படின்ற ஒரு எங்கள் சங்கம் தலைவர் மிஸ் அந்த எல்லோரும் சேர்ந்து நடத்துவோம் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்குது. இனவாதம், ரெண்டாவது வறுமை. எங்களுக்கு அதுவும் ரொம்ப ஒரு வறுமையினால தான் நிறைய விஷயங்கள் நடைபெறாமல் இருக்கின்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ ஒரு விஷயத்தையுடையார் வந்துட்டு அவர் இயலாமை
உடையாள் என்று வந்துட்டு எதிலையும் அவர் ஒரு சாதிக்க மாட்டார் என்றுதான் எல்லோருடைய மனப்பாங்கும் கட்சிகள மனப்பாங்குமாக இருந்துச்சு. அதை உடைக்கணுமென்றதுக்காகத்தான் நானும் எங்களுடைய இதில் வந்துட்டு எங்களுடைய செயலாளரும் கேட்டாங்க எலெக்ஷன். அதாவது நான் தலைவராக இருந்தேன், அவர் செயலாளராக இருந்தான். அந்த இதை வந்துட்டு வேறு கட்சியாக தான் பிரிந்து கேட்டோம். அப்படி தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. அந்த வகையில் தான் அப்போது தான் விளங்கிச்சது இவங்களும் செய்யக்கூடிய ஆளுண்டு. அவள் வந்துட்டு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மெம்பரை வந்துட்டு இறுதி 2 ஆண்டுகளுக்கு அவள் மெம்பராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற. அந்த வகையில் தான் எல்லாருக்கும் வந்துட்டு தெரிஞ்சிச்சுது இவங்களுக்கும் ஆதரவு இருக்குது, இவங்களுக்கும் இது இருக்குது, இவங்களும் செய்யக்கூடிய ஆக்கள் என்று வந்துட்டு மற்ற கட்சிகளுக்கும் அப்போ தான் விளங்கிச்சுது. இவங்களை மிஸ் பண்ணிட்டோமே, இவங்க செஞ்சிருப்பாங்களே என்றதெல்லாம். அதே போன்று தான் உதாரணத்தில் போனால் ஒரு டிசேபிள் ஆக்களுக்கு வந்துட்டு அந்த வீல் சேர் கொண்டு வரதுக்கான பாதைகள் சரியாக இல்லாமல் இருக்கும் வாக்களிக்கிற நேரங்களில். அப்போ ஒரு இதில் வட்டாரத்தில் வந்துட்டு ஒரு 5 மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க வந்துட்டு அவங்க இதில் வீல் சேர் மூலமாக தான் வாக்களிக்கணும் இருந்துச்சு இது வந்துட்டு. அப்போ நான் போய் பார்க்குறேன், எனக்கு கோல் எடுத்தாங்க வந்துட்டு இப்படி இந்த ஏற்பாடுகள் எதுவும் இல்லையண்டு. அப்போ நான் அங்கே போய் எல்லோருட்டையும் காய்ச்சேன், இப்படி 5 வாக்கு இருக்குது, அவங்க வீல் சேர் மூலமாக தான் போடணுமெண்டு காய்ச்சின்னு வந்துட்டு காய்க்கையும் வந்துட்டு சொன்னாங்க கொஞ்சம் இருங்க 7 மணியாக முயற்சி செய்கிறோமெண்டு. அங்கே போய் பார்த்தா செய்யலை. நான் திரும்ப என்ன செஞ்சேன்னா இவங்க கண்காணிப்பாளர்கள்ட்டையும் சொன்னேன் வந்துட்டு, நிறைய வெளியே கண்காணிச்சிட்டு இருக்கிறவங்ககிட்டையும் சொன்னேன் வந்துட்டு இது இப்படி ஒன்றும் நடக்கலை நான் சொல்லியுமெண்டு. அவங்க வந்து காய்ச்சி தான் திரும்ப பலகை மூலமாக அந்த வீல் சேரை உள்ளுக்கு கொண்டு வரத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்சு தான் அந்த 5 பேரும் வாக்களித்தாங்க. அதனால் டிசேபிள் ஆக்களுக்கு தான் வந்துட்டு சவால்கள் கூட இந்த தேர்தல் காலகட்டத்தில் சவால்கள் கூட இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் அந்த கோரிக்கையெல்லாம் முன் வச்சுருந்தோம் எலெக்ஷன் கமிஷனில். எதிர்காலத்தில் அந்த சவால்கள் எல்லாம் நிறைவேறும்னு நினைக்கிறோம். ரைட், நன்றி. இப்போ இவர்களுடைய சவால்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக மலையகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டேட் கம்பெனிஸ் அவங்களோட கண்ட்ரோலில் அந்த சமூகத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் அல்லது அதை கட்டமைக்கப்பட்டு எவ்வாறு அது நடைமுறைப்படுத்துகின்றது என்பது ஒரு திடகாத்திரமான அரசியல் பிரவேசத்துக்கு தடையாக இருக்கின்றது. குறிப்பாக சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சமூகம் இனம் மதம் அல்லது எங்களோட காஸ்ட் பேஸ்டாக எப்படி ஒவ்வொருத்தரை பார்க்கின்றார்கள் அல்லது ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதே போல் ஒரு பெண் அரசியலிலே வருகின்ற போது அந்த பெண் குறித்த சமூகத்தில் குறிப்பாக ஆண்களுடைய சிந்தனை அல்லது ஆணாதிக்க நடைமுறைகள் எப்படி ஒரு பெண்ணுடைய குறிப்பாக யங் விமன்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனுக்கு டொமினேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி டிலெக்ஷன் சொன்னது குறிப்பாக நாங்கள் ஒரு வறுமைப்பட்ட சமூகமாக வாழுகின்ற போது அந்த வளத்தை வைத்து கொண்டு எப்படி அரசியல் ஒரு தடையாக அமைந்திருக்கின்றது. அதுக்கு அப்பால் எப்படி எங்களுடைய சமூகங்கள் இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தி அவர்களுடைய மனோநிலை மாற்றப்பட்டு இருக்கின்றது. அவர்களை ஒரு தங்கி வாழ்கின்ற நபர்களாக அல்லது ஒரு ஆட்சியின் முறைமையிலே அரசியலிலே ஒரு தங்க வைக்கின்ற ஒரு அடிமைத்தனத்தை எவ்வாறு நிலைநிறுத்தியிருக்கின்றது. அதே போன்று எங்களோட சமூகத்திலே இருக்கிற கட்டமைப்புகள் குறிப்பாக அணுகுவதற்கான வசதிகள் எல்லாம் இவைகளெல்லாம் தான் அவர்களுடைய நாளாந்த ஸ்ட்ரகிளாக இருக்கின்றது ஒரு அரசியல் பிரவேசத்தை மேற்கொள்வதற்கு. எனிவே எங்களுக்கு நேரம் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறதால எங்களோட லாஸ்ட் கொஸ்டின் வெரி குயிக்காக ஒவ்வொரு பாயிண்ட் நீங்கள் உங்களோட இதை செய்யலாம். இந்த சவால்கள் இருக்கின்ற போது தான் நீங்கள் அரசியலுக்குள்ளே நுழைந்திருக்கின்றீர்கள் அல்லது அரசியல் சார்ந்த செயற்பாடுகளை செய்ய எத்தனிக்கின்றீர்கள். இவ்வாறான தடைகள் மாற வேண்டும். ஒரு சமத்துவமான ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் தலைமைத்துவத்தை எடுப்பதற்கு அல்லது அப்படியான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதென்றால் எவ்வாறான மாற்றங்கள் எந்த மட்டத்திலே அது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், சமூகங்களாக இருக்கலாம், நாட்டினுடைய சட்டம் கொள்கைகளாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாக்கப்பட வேணும் அல்லது எதை நோக்கி மாற்றங்கள் நிகழ்ந்தால் உங்களுக்கு ஒரு சமத்துவமான திடகாத்திரமான அரசியல் பங்களிப்பு அல்லது ஒரு ஜனநாயக ஆட்சியை நிறுவதற்கு ஒரு பங்குதாரராக உங்களால் செயல்பட முடியும்னு நீங்கள் நினைக்கின்றீங்க? டிலெக்ஷன்ல இருந்து தொடங்குமா?
கொஞ்சம் கொஞ்சம் மயக்கமாக தான் இருக்குது இந்த கேள்வி. எப்படின்னு சொன்னால், என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் இது மாறும் அப்படின்னு சொல்லும்போது, அந்தந்த பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் அரசியலுக்கு வரும்போது அந்த மக்கள் அவர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிற மாதிரி அந்த இளைஞர்கள் இருக்கணும் முதலாவது. அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து அந்த சோஷியல் ரெஸ்பான்ஸ்ன்றது வந்து அண்மை காலமாக இளைஞர்களுக்கும் தேவைப்பாடுன்றது அதிகமாக இருக்குது. என்ன சொன்னால், நம்மளோட கல்வி முறைமைகள் இன்றைக்கு வந்து கல்வி முறைகளை மாற்றணும்னு சொன்னால் அதுக்கு எதிராகவும் போய் கொடி தூக்குறாக்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்த கல்வி முறைமைகள் வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. என்ன சொன்னால், ஒரு யங் மேன் ஒரு இளைஞர் வந்து கிராஜுவேஷன் எடுத்துகிட்டு வெளியே போகிறக்கே இப்போ 28-29 வயசாக மாறுது. அந்தளவுக்கு போய்க்கொண்டு இருக்குது. அதை முடிச்சுட்டு போயும் அவருக்கான ஒரு சரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. அந்த சமயத்தில் இளைஞர்கள் அரசியல்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இலங்கையில் காணப்பட்டு கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது அதையும் உடைச்சி கொண்டு சில பேர் வாராங்க. அப்போ அப்படி வரும்போது அவங்களுக்கான ஒரு ஆதரவை வந்து மக்கள் எடுக்கணும்னு சொன்னால், அந்த இளைஞர்கள் வந்து சமூக பொறுப்புகளையும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையும் அறிந்த ஒரு ஆளாக மாறணும். இல்லைன்னு சொன்னால், திடீரென்று ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு ஆள் கூப்பிட்டு வந்து தம்பி நீங்கள் அரசியலில் நில்லுங்கன்னு சொல்லும்போது போய் நிற்கிறதுக்கும், அந்த சமூகம் சார்ந்த செயற்பாடுகள், அந்த சமூகத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்குது, அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு நிலைமைக்கு அந்த இளைஞர் போகணும். அப்படியான ஒரு நடைமுறையை உருவாக்கும் போது அந்த மக்களும் நம்புவாங்க. அதே சமயத்தில் அந்த அந்த பகுதிகளுக்குள்ளேயும் மாற்றம் ஏற்படலாம் என்று சொன்னால், இப்போத்தைய காலம் வந்து எல்லாருக்கும் தெரியும், மக்கள் வந்து திருப்பி ஏமாந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ரைட், புதுசாக ஒரு மாற்றம் வந்து அதுலையாவது ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொன்னால் திருப்பியும் ஏமாறுறாங்க. அப்போ இந்த ஒரு ஸ்பேஸ் எங்களுக்கு திறந்திருக்கும் போது ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து அந்த சமூக பொறுப்புகளையும் சமூக பிரச்சனைகளையும் அடையாளம் கண்டு அதற்கான தீர்வுகளை நோக்கி அதுக்கான தீர்வை நோக்கி அவங்க போகுவாங்களா இருந்தால், அந்த சமயமே அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு தலைவராகவும் மக்கள் அதிகம் நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகமாகவும் இந்த இளைஞர் சமுதாயம் மாற்றமடையும். அந்த ஒரு சிந்தனையை தான் நாங்கள் இப்போதைக்கு மாற்றி அதுக்கான ஒரு வழிமுறையை தேடலாம்னு நான் நினைக்கிறேன். இதில் என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து ஃபெஸ்ட்டுக்கு முதலாவது நாங்கள் பெண்களே வந்து நாங்கள் அதில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக கொடுத்து பெண்களுக்கு நாங்கள் இதுங்கும்போது வந்து முதற்கட்டமாக வந்து நாங்கள் எங்களோட இதை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வரலாம். அடுத்தது நாங்கள் அந்த ஒரு இதில் இருக்கும்போது நாங்கள் மற்றவங்களை அந்த பெண்களை தெரிவு செய்யும் போதும், இப்போ எலெக்ஷன் சொன்ன மாதிரி இளைஞரை தெரிவு செய்யும்போது அவங்க அந்த சைட்டில் வேலை செய்கிறாங்க போது, அதே மாதிரி பெண்களும் வந்து இசைவாக்கம் அடையிறாக்கள் இல்லாமல் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆக்களாக வந்து நாங்கள் அதில் தெரிவு செய்யப்படும் போது எங்களுக்குரிய பிரச்சனைகளையும் சமூகம் சார்ந்த, இப்போ பெண்ணுன்னு சொல்லும்போது பல பக்கத்தில் யோசிப்பாங்க, இப்போ எல்லா பக்கத்தையும் யோசிப்பாங்க. அப்போ அந்த சைட்டில் நான் யோசிக்கிறார்கள் அவங்கள நாங்கள் தெரிவு செஞ்சு அவங்களோட நாங்கள் வேலை செய்யும் போதும் அவங்களுக்கு எதிராக வந்து நாங்கள் குரல் கொடுக்கும்போது வந்து அவங்களே அந்த சப்போர்ட்டிங் செய்யும்போது நாங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கும் எங்களுக்கு வர பிரச்சனை எல்லாத்தையும் வந்து நாங்கள் தகர்த்து எறிந்து வாரத்துக்குரிய இதை வந்து நாங்கள் வழிவகுக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ எப்படியா இதுக்கு வந்துட்டு அந்த பெண்களுக்கு இருக்கின்ற 25% அந்த கோட்டா சிஸ்டம் மாதிரி இளைஞர்களுக்கு அடுத்த டிசேபிள் ஆக்களுக்கு வருமெண்டா நாங்களும் அதுக்குள்ளே உள்வாங்கலாம். இப்போதைக்கு அந்த சிஸ்டம் இருந்திருந்தால் நான் எங்களுடைய கேண்டிடேட் மாருக்குள்ளே நான் மட்டும்தான் வந்துட்டு அப்போ நான் தான் அதுக்குள்ளே இதுக்கு இருந்திருந்தேன், இளைஞருக்கு இருந்திருந்த அந்த வீதம் நான் தான் வந்துட்டு ஒரு கேண்டிடேட்டாக இருந்திருப்பேன். விசேடமாக மலையக பகுதிகளிலே இளைஞர்களுடைய அரசியல் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் 3 முக்கியமான விஷயங்களை கொள்கை வகுப்பாளர்கள் அரசாங்க ரீதியிலே தேசிய மட்டத்திலே செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அந்த வகையிலே எல்லை நிர்ணயம், மலையகத்திலே எல்லை மீள் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அதிலே பாரிய அளவான பிரச்சனை இருக்கிறது. உதாரணமாக நான் சொல்ல போனால், அந்த ஒரே ஒரு எஸ்டேட்டில் ஒரு டிவிஷன் இருக்கும். ஒரு டிவிஷனில் இருக்கிற 2 லயன்கள் இருந்தால் அது ஒரு ஊர் தான். ஒரு லயம் இன்னொரு ஜிஎஸ் டிவிஷனுக்குள்ளே இருக்கும், இன்னொரு லயம் இன்னொரு ஜிஎஸ் டிவிஷனுக்குள்ளே இருக்கும். அப்போ அது நாங்கள் ஒரு ஊருன்னு போய் வேலை செய்யும்போது அதுக்குள்ளே ஒரு பாரிய சவால் இருக்குது. அடுத்ததாக தோட்ட நிர்வாகத்துக்குள்ளே இருந்து, அந்த தோட்ட நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே இருந்து ஒட்டுமொத்தமாக முழுமையாக மலையக சமூகம் அல்லது பெருந்தோட்டத்துறைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் முழுமையாக வெளியிலே அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், பெருந்தோட்டத்துறை நிர்வாகத்துக்குள்ளே தான் பெருந்தோட்டத்துறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், அவர்களுடைய வீடு, அவருடைய நிலம் அத்தனையுமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே அந்த கட்டுப்பாடு தளர்த்தப்படுவதை விட முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வினயமான கோரிக்கை. அடுத்ததாக பொருளாதார தடை.
இன்றைக்கு பெருந்தோட்டத்துறையில் எடுத்தால் சுயதொழில் முயற்சியாளர்கள் வருவதற்கு பாரியளவாக தடையாக இருக்குது இந்த நிர்வாக கட்டமைப்பு தான். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஒரு சுயதொழிலை செய்கிறதுக்கு அனுமதி, ஒரு பிஆர் எடுக்கிறதுக்கு, பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கு எஸ்டேட் நிர்வாகம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்களுடைய கல்வி சார்ந்த தேவைகள், பெருந்தோட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லா விடயங்களும், எல்லா தேவைகளுக்குமே நாங்கள் அவர்களை போய் நாட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதனால எங்களுக்கு அந்த பொருளாதாரத்திலும் நாங்கள் ஒரு வலுவடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த 3 விடயங்களிலும் மாற்றம் ஏற்பட்டாலே மலையகத்திலே இளைய சமுதாயம் ஒரு பாரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது என்னுடைய வலுவான நம்பிக்கை. நன்றி. சிங்கள மொழியை சேர்ந்தவர்களும் தமிழ் மொழியை சேர்ந்தவர்களும் இருவர்களும் இணைந்து ஈடுபட்டால் எங்கள் மொனராகலை மாவட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரலாம். கண்டிப்பாக இணைந்து ஈடுபட்டால் கொண்டு வரலாம். அதையும் சார்ந்து எங்கள் மாவட்டத்தில் வந்து லேடிஸ் எடுத்துக்கிட்டால் வந்து இல்லை, அரசியலில் சிங்கள ஆக்கள் இருக்காங்களா என்னன்னு தெரியல, தமிழ் ஆக்கள் இல்லை. அதை கொண்டு வரணும். ஃபஸ்ட்டுக்கு தமிழ் ஆக்களில் ஒரு ஆள் எலெக்ஷனில் நின்று முன்னுக்கு வரணும். அதையும் பொருளாதார ரீதியாக ஏலாட்டியும் முயற்சி செய்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்குது எங்களுக்கு. பெருந்தோட்ட பகுதிகளில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை வந்து தேசிய நீரோட்டத்தில் வந்து இயக்கணும். முக்கியமான சுகாதாரத்துறையில் வந்து தோட்ட வைத்தியசாலைகள் வந்து குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு மாத்திரம் இருந்தாலும் கூட, அங்கே தோட்ட வைத்தியசாலைகள் இருந்தாலும் கூட அதுக்கான தோட்ட வைத்திய அதிகாரிகள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கல்வியிலே பல்வேறுபட்ட நுவரெலியா மாவட்டத்திலே சிறுபான்மையினர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட தேசிய அளவில் உள்ள பாடசாலைகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. தேசிய பாடசாலைகளாக உயர்த்தப்பட்டால் மாத்திரம்தான் எங்களுடைய மலையக சமூகம் கல்வி ரீதியில் மாற்றப்பட்டு பல்வேறு துறைகளிலே முன்னோக்கி செல்லும். ரைட், நன்றி உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனுக்கு. இப்போ இது நீங்கள் உங்களோட அனுபவத்தை அல்லது எக்ஸ்பெக்டேஷனை பார்க்கல, எதிர்பார்ப்புகளை பார்க்கல, குறிப்பாக டிலெக்ஷன் சொன்ன மாதிரி சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு இளையோர் தலைமைத்துவத்தில் ஒரு நம்பிக்கை வர வேண்டும். ரைட், அவர்களால் செய்ய முடியும், அவர்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் மேக்கிங் பவர் இருக்குன்னு சொல்கிற அந்த நம்பிக்கை அவர்கள் மத்தியில் வர வேணும். அதே போல தான் யார் இளையோர் இந்த சமூக பிரச்சனை சார்ந்து அரசியல் சார்ந்து செயற்படுகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய சமூகம் சார்ந்த அறிவு, அதே போன்று அந்த சமூகத்துக்கு எவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றது, அதை எவ்வாறு நாங்கள் நோக்கி நகர வேணும், அதற்கான தீர்வு என்ன என்று சொல்கிற ஒரு ஆழமான புரிதல், அறிவுன்னு சொல்கிறது ஒரு பின்னிலையாக இருக்க வேணும் அந்த அரசியல் பயணத்தை மேற்கொள்வதற்கு. அதே போன்று நிஷா சொன்ன விடயம்தான், பெண்கள் வருகின்ற போது பெண்கள் கூடுதலாக ஆதரிக்க வேண்டும். அப்போதுதான் பெண்களுடைய தலைமைத்துவம் பாதுகாக்கப்படும். அதிலும் குறிப்பாக பெண்கள் வருகின்ற போது ஆணாதிக்க சிந்தனைகளை, அடக்குமுறைகளை எதிர்கொள்கின்ற தலைமைத்துவத்தில் அந்த பெண்கள் வர வேண்டும் என்பது நிஷாட பார்வையில் இருந்துச்சு. இஜாஸ் குறிப்பாக சொல்லும்போது சொன்ன விடயம்தான், பெண்களுக்கு இவ்வாறு ஒரு மெண்டேட்டரி கோட்டா 25% உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ சட்ட மூலம், அதே போன்று இளைஞர்களை பார்க்கின்ற போது இலங்கை கடந்த தேர்தலிலே, உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இளைஞர்களுக்கான 30% கோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அது மெண்டேட்டரி ஆக இல்லை. இளைஞர்களை நொமினேஷனுக்குள்ளே மட்டும் உள்வண்டுவார்கள் 30%. ஆனால் உள்ளூராட்சி மன்ற ஆசனங்களிலே வந்து அந்த முக்கியத்துவம் வந்து கவனத்திலே கொள்ளப்படாது. ஸோ அதே போன்று தான் விசேட தேவையுடையவர்களுக்கான நபர்களுக்கான ஒரு கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்தால் தன்னை போன்ற நபர்களை உள்ளிழுப்பதற்கான, அரசியல் ரீதியாக உள்ளிழுப்பதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்படும் என்பது
அதே போன்றுதான் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் மலையகத்திலே இருக்கின்ற அந்த எல்லை நிர்ணயங்கள் வந்து உறுதிப்படுத்தப்பட வேணும். அதுதான் பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. யார் எந்த பிராந்தியத்தில் அல்லது எந்த வரையறைக்குள்ளே நின்று தங்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. அதே போன்று அப்படியான இளைஞர்கள் வருகின்ற போது அவர்களுக்கு தேவையான வளங்கள் வழங்கப்பட வேண்டும். அவர்களுடைய அரசியல் பிரச்சாரமாக இருக்கட்டும் அல்லது அரசியல் செயற்பாடுகளாக இருக்கட்டும், அதற்காக அந்த இளைஞர்களுக்காக உண்டு அரசினால் அல்லது குறிப்பிட்ட கட்சிகளால் அந்த வளங்கள் வழங்கப்பட வேண்டும். ரேவதி குறிப்பாக சொல்லியிருந்தா அவருடைய நிலைப்பாடு மொழி ரீதியான சமத்துவம் பேணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்குள்ளே சிறுபான்மையாக நாங்கள் இருக்கின்ற போது அந்த மொழி ஆதிக்கம் வந்து எங்கள் அரசியல் உரிமையை அல்லது அரசியல் பிரவேசத்தை வந்து தடுக்கின்ற அல்லது வரையறுக்கின்ற ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. அது மாற்றி அமைக்கப்பட வேணும் என்பதுதான் ரேவதியினுடைய பொறுப்பாக இருந்தது. அதே போன்று பெண்களுக்கான அந்த தளம் வந்து உருவாக்கப்பட வேண்டும். பெண்கள் சமத்துவமாக அரசியலிலே பங்கெடுப்பதற்கு, பிரச்சனைகளை அடையாளப்படுத்துவதற்கு, பகிர்வதற்கான அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிற இவ்வாறான எதிர்பார்ப்புகள் தான் இளையோர் என்ற வகையிலே நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான தலைமைத்துவத்தை அல்லது அரசியல் பங்களிப்பை செய்வதற்கு தேவை என்ற அவர்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்கின்றார்கள். உங்கள் 6 பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், உங்களோட அனுபவத்தை இந்த பேனலில் ஷேர் பண்ணி கொண்டதுக்கு. ஸோ வெரி குயிக்காக நீங்கள் அவர்களுடைய அனுபவங்களை கேட்டிருக்கிறீங்க, அல்லது அவர்கள் எவ்வாறான சவால்களை எதிர்கொள்கின்றார்கள், அல்லது அவர்களுக்கு எவ்வாறான மாற்றங்கள் நிகழ்ந்தால் ஒரு திடகாத்திரமான ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் எடுக்க இயலும் என்று சொல்கிற அந்த எதிர்பார்ப்புகளையும் முன்வைத்திருக்கின்றார்கள். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது அவர்களுடைய அனுபவம் சார்ந்து அல்லது எதிர்பார்ப்புகள் சார்ந்து அவர்கள் முன்வைத்த விடயங்களிலே ஏதாவது கிளாரிட்டி, உங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் வேணும் என்றால் இது உங்களுக்கான நேரம். நீங்கள் கேள்வி கேட்கலாம் அல்லது உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் அவர்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் ராசையா விஜயதர்ஷினி. நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மலையக மக்கள் முன்னணி சார்பில் தேசிய பட்டியலில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு வேட்பாளர் மற்றும் இப்போ உறுப்பினராக இருக்கேன். குறிப்பாக மலையகத்தில் வந்து சொன்னாங்க, இளைஞர்கள் வந்து பெருந்தோட்ட பகுதிகளில் உட்பிரவேசிக்கும் போது அங்கே வந்து தொழிற்சங்கங்கள் தடையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மலையகத்தை பொறுத்தளவு, இலங்கையில் பொறுத்தளவு பிரதான 2 சட்டங்கள் காணப்பட்டது, அது நடைமுறையில் இருக்குது. ஆனால் மலையகத்தை பொறுத்தளவுக்கு அதனை அடுத்து தொழிற்சங்க கட்டளை சட்டம் ஒன்று காணப்பட்டு கொண்டே இருக்கின்றது. பெருந்தோட்ட பகுதிகளில் பெருந்தோட்ட மக்கள் வந்து குடியமர்த்தப்பட்ட காலங்களிலிருந்து அவங்கோட்டு அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதன் காரணமாக அங்கு வந்து மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு தொழிற்சங்கங்கள் உறுதியாக இருந்திருக்குது. குறிப்பாக நான் ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு உறுப்பினராக இருக்கிற வகையில் அந்த கட்சி விட்டு கொள்கைகளை நான் நன்கு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கனால எனக்கு ஒரு புரிதல் வந்தது. மலையக மக்கள் முன்னணியுடைய ஆரம்ப கட்டத்தில் வந்து சந்திரசேகரன் அவருடைய ஸ்தாபக தலைவராக இருந்தார். இவருடைய காலப்பகுதிகளில் தான் பெருந்தோட்ட மக்களுக்கான ஒரு தொழிற்சங்கங்கள் அமைக்கப்பட்டு அவர்களுடைய உரிமை சார்ந்த முதலாவது தனி வீட்டு திட்டம் என்ற ஒரு விடயம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. அந்த தொழிற்சங்கங்களினூடாக இப்போ இலங்கை மலையகத்தை பொறுத்தளவு அதிகளவான தொழிற்சங்கங்கள் இருக்குது. குறிப்பாக நான் சொல்ல போனால் அண்மையில் புதிதாக ஒரு கட்சியை உருவாக்கி ஆட்சிப்பிடமேறிய அரசாங்கம் கூட இன்று மலையகத்தில் தன்னுடைய தொழிற்சங்கங்களை இளைஞர்களூடாகவே நிறுவிக்கொண்டு வருகின்றது. அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மலையகத்தில் தொழிற்சங்கங்கள் தவிர்க்கப்பட இயலாத ஒன்று. அப்போது இளைஞர்களாக இருக்க வேண்டிய நாம், இப்போ புதிதாக நபர்கள் இளைஞர்கள் சொல்கிற முக்கியமான கருத்து, நாங்கள் சுயேட்சையாக நிற்க வேண்டும். சுயேட்சையாக நிற்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு களம் தேவைப்படும் என்று.
மலையகத்தை பொறுத்தளவு 2048ஆம் வருடம் மாத்திரமே பெருந்தோட்ட பகுதிகள் வந்து மலையகத்திலிருந்து அரசாங்கங்கள் அதை இணைந்து நடாத்த ஒரு வழியா இருக்கும். அதன் பின்னர் தான் மலையகத்தில் காணப்படுற எல்லை நிர்ணய பிரச்சனையை பற்றி சொல்லியிருந்தாங்க. மலையகத்தில் குறிப்பாக மொன்றாகலை மாவட்டத்தில் மொழி பிரச்சனையை பற்றி சொல்லியிருந்தாங்க. அங்கே சமத்துவ இன்மை பற்றி கூடியிருந்தாங்க. அப்போ இது எல்லாமே குறிப்பாக பார்க்கும்போது சிறுபான்மையினர்கள் பொதுவாகவே அரசியலிருந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து விலகி போகிறாங்க, அல்லது அவங்களுக்கான அரசியல் பிரவேசத்தை உள்ளடக்கிறதுக்கு பல்வேறு சவால்கள் இருக்குது. அப்போ அந்த வகையில் குறிப்பாக மலையகத்தை பொறுத்தளவு நான் ஒரு இளைஞராக இருந்து சொல்கிற காரணம் என்னன்னா, அண்மை கால நடவடிக்கைகளில் பெருந்தோட்ட பகுதிகளில் தொழிற்சங்கங்கள் தவிர்க்கப்பட இயலாத ஒன்று. அது எந்த ஒரு வரையறைக்கு உட்பட்ட அரசாங்கம் புதிதாக பதவியேற்றாலும் கூட அங்கு தொழிற்சங்கங்களை அடிப்படையாக வச்சிருக்கிறாங்க. மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, மலையகம் என்ற கட்டமைப்புக்குள்ள பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பாக காணி பிரச்சனை இருக்கு, முகவரி பிரச்சனை இருக்கு. இவை எல்லாம் தவிர்த்து ஒரு இளைஞனா அதை முன்வைக்கின்ற பொழுது அதனுடைய அடித்தளத்தை இன்னும் அதிகமாக தேட வேண்டிய தேவை எம் எல்லாருக்கும் இருக்கு. அதை சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ. நன்றி உங்களோட கருத்துக்கு. வணக்கம், நான் ராஜேந்திரன் ஹரிஹரன். இந்த ஊர் வந்து வட்டவலை. என்னன்னு சொன்னால், மலையகத்தில் வந்து அரசியல் ரீதியான பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மலையகத்தில் இருவேறுபட்ட அரசாங்கங்கள் காணப்படுகின்றது. ஒன்று தேசிய அரசாங்கம், இன்னொன்று வந்து பிளான்டேஷன். இந்த ரெண்டு கட்டமைப்புக்கு கீழே தான் மலையக மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுகளுக்கு இடையில் இடைத்தரகராகத்தான் பெருந்தோட்ட தொழிற்சங்கங்கள் காணப்படுகிறது. இருந்த போதிலையும் கடந்த தேர்தல் காலங்களில் எனக்கு HTO நிறுவனத்தின் மூலமாக கிடைத்த அறிவுகளை பயன்படுத்தி அந்த அறிவுகளை நான் என்னுடைய சமூகத்தில் பல்வேறு பயிற்சிகளை மேற்கொண்டு ஒரு இளைஞர் ஒருத்தரை சுயேட்சையாக வேட்பாளராக தெரிவு செஞ்சு அவர் நேர்த்தியான முறையில் அவருடைய பரப்பு நன்றி. எனது பேர் வந்து விஸ்வநாதன் அந்தப்பிரியா. HTO மூலயமா தான் வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். குயிக்காக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையக அரசியல் ப்ளஸ் இளைஞர் அணி இதுதான் மெயினாக நான் பார்த்த ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இளைஞர் அணியோட சப்போர்ட் மூலயமா தான் இந்த வகையில் வந்து மலையக அரசியலில் வந்து மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக மலையகத்தில் காணப்படுது. ஏன்னா மலையக அரசியலை பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வகையில் தான் போய்கொண்டுக்கிட்டு இருக்கு. யார் எது சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அதை அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. சுயமாக யாருமே முடிவெடுத்து அங்கே செயற்படணும் அப்படிங்கிற ஒரு அறிவு கூட போதிய அளவு இருந்ததா இல்லை. சரியா? அந்த வகையில் வந்து HTO நிறுவனம் வந்து மலையக அரசியல் ப்ளஸ் இளைஞர் அணிகளுக்கு நிறைய விஷயங்களை வந்து ஊக்களிச்சிருக்காங்க. அது மூலயமா வந்து நான் எங்களோட பிரதேசத்தில் செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா,
அரசியலில் வந்து எப்பயுமே வந்து பின்தங்கி இருக்கக்கூடாது. நம்மளோட கேள்வி கேட்கணுமா, அது யாராக இருந்தாலும் போயிட்டா டிரெக்டாக கேள்வி கேட்கணும். நமக்கான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளணுமா, அதை யாருக்கிட்ட கேட்டால் சரியாக கேட்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா அரசியலுங்கிறது வந்து என்னோட லைஃப்பில் எடுக்கக்கூடாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஆனால் இப்போ அந்த அரசியலில் போயிட்டு கேள்வி கேட்குற ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு கேள்வி கேட்டால் தான் அந்த இடத்துக்கு பதில் கிடைக்கும். அந்த வகையில் HDO வந்து எங்களுக்கு நிறையவே உதவி செஞ்சுருக்காங்க. இதை இந்த இடத்துல நான் வந்து முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்வி நேரடியாக இது பேனலில் இருக்கிற ஆக்கள் அவங்களோட அனுபவம் சார்ந்த கேள்விகள் இருந்தால் கேள்வி கேளுங்க, அல்லது அவர்களுடைய நேரடி அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் சார்ந்த எதுவும் தெளிவூட்டல்கள் உங்களுக்கு தேவை அல்லது உங்களுக்கு அது சார்ந்த விடயங்கள் எது இருந்தால் அதை பகிர்ந்து கொள்ளுங்க. நேரத்தை கவனத்தில் கொள்றபடியா, அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த பயனில் முடிவுறுத்துகிற தருவாய்க்கு வருவோம். என்னென்னு சொன்னால் நான் வந்து மாற்றுத்திறனாளிகள் சார்ந்து என்கிற ஒரு நிறுவனத்தில் நான் பணிபுரிகிறேன். அதனால் வந்து எனக்கு ஒரு மிகவும் இன்றைக்கு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. நண்பர் இஜால் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவர் ஒரு தேர்தல் நடவடிக்கை, ஒரு அரசியல் செயற்பாடில், நேரடி அரசியல் செயற்பாடில் ஈடுபடுறேன்னு சொல்லி அது எனக்கு ஒரு நல்ல ஒரு பலமாக இருந்தது. நான் எதிர்காலத்தில் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் வந்து மாற்றுத்திறனாளிகளை நேரடி அரசியலில் ஊக்கப்படுத்தணும், அவர்களை எப்படியாவது அடுத்த முறை ஒரு உள்ளூராட்சி சபையில் வந்து அவங்கள கொண்டு போகிறதுக்கு முயற்சிகளை எடுக்கணுமென்று எனக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆர்வத்தை இன்றைய ஒரு பேனல் டிஸ்கஷன் எனக்கு ஏற்படுத்தி இருக்குது. எதிர்காலத்திலையும் நான் அதற்கான வழிகாட்டல்களை வந்து நான் இஜாலிடமிருந்து பெற விரும்புகிறேன். தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு எப்படியாவது ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடுத்த முறை குறைந்தது ஒரு உள்ளூராட்சி சபையிலாவது ஒரு மாற்றுத்திறனாளிகளை கொண்டு வருவதற்கு முயற்சிகளை செய்வோம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சதுர்ஷா வாசுதேவன். நான் நுவரெலியாவிலேருந்து வரேன். நான் கெலனி யூனிவர்சிட்டியினுடைய 3rd இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். உண்மையாலுமே இந்த ஒரு நிமிஷத்தில் நான் ஒரு சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பேனல் டிஸ்கஷன் டைமில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இங்கே உட்காந்துருக்குது. பிகாஸ் முதலாவது பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேசின விஷயத்தினுடைய தெளிவு, ஒருத்தர் கூட சொன்ன வார்த்தையை கூட இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணலை. ஸோ அது வந்து உண்மையாலுமே அந்த ஒரு துறை சார்ந்து உங்களுக்கு இருக்கிற தெளிவு வந்து எந்தளவு ஆழமாக இருக்குன்னு விளங்குது. அதே வளமையாக நான் ஒவ்வொருத்தர் பேசும்போது கவனிக்கிற ஒரு விஷயம் அதுதான். இன்னொரு விஷயம் வந்து 3 சுற்று. அந்த 3 சுற்றுலையினுடைய கேள்விகள், அதுக்கு ஒவ்வொருத்தரும் நேரத்தை ரொம்ப எடுக்காமல் மிக துல்லியமான ஒரு பதில். அது ஒரு ஆடியன்ஸாக இங்கே நான் உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு நிறைய இனி வார விஷயங்களை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வெறுமனே மலையகத்துடைய பின்புலம் மட்டும் இல்லாமல் எங்களோட வடக்கு கிழக்கு என்ற அக்கா நிஷாவினுடைய பேச்சு உண்மையாலுமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஆஸ் அ யங்காக இங்கே உட்காந்து இருக்கும்போது அதுக்கு நான் ரியலி நீங்கள் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும். நான் விஷ் ஆல் தி பெஸ்ட். இதை தாண்டி மலையக பின்புலத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னன்னு கேட்டால், எங்களுக்கு இந்த மாதிரியான மேடைகளில் கிடைக்கிற வாய்ப்பு, பேசுகிற வாய்ப்பு அதிகமாக கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதில் வந்து இப்போ என்னோட பின்புலத்தை பார்க்கும்போது ஒரு நுவரெலியாவிலேருந்து வந்து எங்களோட கலும்பு சமுதாயத்துக்குள்ளே நாங்கள் எவ்வளோ தான் படித்து எங்களோட சிவியை எவ்வளோ பில்டு பண்ணாலும் எந்த விஷயம் எங்களை வெட்டுதுன்னே தெரியலை. அவ்வளோ தடைகள் வந்து இருக்குது. எனவே எனக்கு அரசியலில் பெருசாக எந்த அனுபவமும் இல்லை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. ஆனால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும். படித்து அங்கேருந்து வந்து ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு எங்கள் ஊரில் வந்த ஒரே ஒரு பட்டதாரினா தான் எனக்கு அடுத்து. எனவே இங்கே நான் பெற்றுக்கொண்ட அறிவு வந்து எப்படி அந்த கிராமத்துக்கு நான் கடத்த போகிறேன். நேற்று கூட ஒரு திடீர்னு ஒரு சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால், அண்ணா வினோத் சொன்னார், நாங்கள் இங்கே வந்து இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து இவ்வளோ விஷயங்களை செய்கிறோம், இந்த ஒன்று கூட எங்களோட சமூகத்துக்கு கடத்தலை அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு. அப்போ அது வந்து என் மைண்டுக்கு நல்லா கிளிக் ஆகுச்சு. ஸோ அதுக்காக நன்றி. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நாங்கள் எல்லை நிர்ணயம் அப்படிங்கிற சொல்யூஷனை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு பதில் இல்லை. ஆனால் முற்றுமுழுதாக எங்களோட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு சமூக ரீதியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்.
எண்ணிக்கை வந்து முன்ன விட இப்போ அதிகமாக இருக்குது. எனவே அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் அவங்களுடைய அறிவும் உங்களுடைய அரசியல் பங்கேற்பும் ஒன்றா இருந்துச்சுன்னு சொன்னால் அது எடுக்கக்கூடிய தீர்வு அட்லீஸ்ட் கல்வி ரீதியிலான மாற்றத்தை சரி ஒரு திட்டமிட்ட காலங்களால் கொண்டு வர முடியும். Thank you so much for the wonderful speech. Thank you for the அந்த இஜாஸ் அவர் சொன்ன மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உண்மையிலே ஒரு கோட்டா அடிப்படையில் கட்டாயமாக இலங்கையில் வந்து இந்த உரிமைகள் வழங்கப்படணும். அதை விட இப்போ 125% உள்ளூராட்சி சபைகளில் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே 25% விட அதிகமாக பாராளுமன்றத்துக்கோ அல்லது மாகாண சபைக்கோ பெண்களுக்கு வழங்கப்பட வேணுங்கிறது எட்டு கருத்து. அனைவருக்கும் வணக்கம். நான் வினோத் தம்பியிட ஒரு சின்ன ஒரு பேசின சம்பந்தமாக ஒன்று நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். என்னென்னா அவர் நல்ல விடயங்களை இன்றைக்கி முன் வச்சிருக்காரு. நல்ல விடயங்களை முன் வச்சிருக்காரு. நான் இவர்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா மலையகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கி வந்து இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நமக்கு 25% கோட்டா கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த சமூகத்தில் வந்து மலையக சமூகத்தில் நாங்கள் முன்வரது மிகவும் குறைவாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த அரசியலில் வாரதுக்கு வெறுமனே தோட்ட நிர்வாகங்கள் மட்டும் தடை இல்லை. இன்றைக்கி உள்ள மாற்றம் ஏற்பட்டிருக்குது. மலையகத்தில் மட்டும் இல்லை இலங்கையிலேயே மாற்றம் ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் இது வந்து தொழிற்சங்க ரீதியாக இவங்களுக்கு தான் வாக்களிக்கணும் இவங்கள தான் தெரிவு செய்யணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கலை. எல்லாமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு முழு சமூகமும் யோசித்ததுனால தான் இன்றைக்கி இலங்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றத்துக்கு நான் நினைக்கிறேன் எங்களோட HTO நிறுவனத்தில் வளமையாக எங்களுக்கு ஒரு இந்த அறிவுறுத்தல் கொடுத்துக்கிட்டு போகிறாங்க. என்னென்னா பெண்களை உள்வாங்கப்படணும், பெண்களுக்கு பெண்கள் வந்து கட்டாயம் வாக்களிக்கணும், கட்சி மத இன பேதம் இல்லாமல் அவங்கள கொண்டு வரணுன்றது அவங்களோட முக்கிய ஒரு குறிக்கோளாக இருக்குது. இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிற நேரம் நாங்களாகவே யோசிக்கிறோம். கட்சி பேதம் இல்லாமல் நாங்களும் இந்த மாற்றத்துக்காக ஒரு பெண்ணுக்கு தெரிவு செய்யப்பட்டோம். அப்போ செஞ்சோம். அதனால நாங்கள் அதுக்கு பின் விளைவுகளையும் நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டிருந்துருச்சு. ஆனாலும் அந்த பெண்களை நாங்கள் தெரிவு செய்யும்போது அந்த பெண்களுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமாக இருக்குது. மறைமுகமாக செயற்பட்ட அந்த எங்கள் ரீதியாக எங்களுக்கு அந்த பெண்களுக்கு என்ன செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது உண்மையாக என்னையை பொறுத்தளவில் வேலை செஞ்ச எங்களை பொறுத்தளவு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ரெண்டாவது நான் அந்த தம்பியை நான் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா நம்ம மலையக சமூகத்தில் அடையாளம் காணணும். இந்த அரசியலுக்கு போகிறவங்க வந்து கட்டாயம் அவங்க வந்து ஒரு விழிப்புணர்வு உள்ளவங்களாக இருக்கணும், சமூகத்துக்கு செயற்படக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்கள நாங்கள் அடையாளம் கண்டு இப்போ ஒரு குழுக்களாக நம்ம தெரிவு செஞ்சு அப்படி அடையாளம் காணுவோன்னு நம்ம நேற்றெல்லாம் முடிவு பண்ணோம் இந்த குழு வேக்கில். அப்போ அப்படியானவங்களை தெரிவு செஞ்சு இப்போயிலேருந்து ஒரு அவங்களுக்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து கட்டாயம் அந்த ஏரியாவில் அந்த மக்களை வாக்களிக்கிறதுக்கு அவரை தயார்படுத்த வேணும்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன். நான் நன்றி. நான் வந்து நேற்றிலிருந்து அவதானித்து கொண்டிருக்கிறேன். சிறு இளைஞர் குழுக்கள் அதே நேரம் மலையகத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் இருக்கிறீங்க. முழு இலங்கைக்குமான ஒரு அறிவுறுத்தலை நாங்கள் வழங்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு 25 ஆண்டு காலம் இந்த ஜேர்னி மலையகத்தில் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்கள் இங்கே இருக்க இளைஞர்கள் மற்ற எல்லா அதாவது SDJF ESDFலேருந்து பயிற்சப்பட்டவங்க எல்லாரும் மலையக மக்களை தேசிய நீரோட்டத்தில் இணைக்கிறதுக்கான கேம்பெயினை நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் சோஷியல் மீடியாக்குள்ளே இல்லை. அது இம்பார்ட்டன்ட். அப்போ வினோத் சொன்ன அந்த தடைகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். நாங்கள் வந்து ஒரு அடிமைப்பட்ட சமூகமாக இருக்கின்றோம். ஏன்னா இப்போ நாங்கள் என்னம்மா நீங்கள் சொன்ன கிராமம் முசலி அதுக்கு போகிறேன்னு நேரடியாக போய்ட்டு வேலை செஞ்சிடலாம், எந்த தடையும் கிடையாது. நானும் வேலை செய்யலாம், மிஸ்டர் புகாரி வேலை செய்யலாம், SDJF வேலை செய்யலாம். ஆனால் மலையகத்தில் ஏதாவது ஒரு தோட்டம் சொல்லுங்கள் கிரேகளுக்கு வேலை செய்ய போகிறேன்னா நான் போயிட்டு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் ஃபர்ஸ்ட். சரி, அதை அப்போ பாருங்கள் நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா. ஆனால் எங்களுடைய வாக்கு போய் பாராளுமன்றத்தில் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க.
நான் எல்லா கட்சிகளையும் சார்ந்தவங்க அவங்க இன்னும் அந்த பிரேக் பண்ணலை. ஸோ யூ ஹேவ் டு ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா இளைஞர்களுக்கும் இருக்க ரெஸ்பான்சிபிள். பெண்களும் இந்த பிரேக்கை உடைங்க, எங்களை தேசிய நீரோட்டத்தை உடைங்க. எங்களுடைய வாக்கு மட்டும் இல்லை, 25% கோட்டா கிடைச்சி நீங்கள்லாம் போயிட்டு பிரதேச சபைகளில் இருந்தது போதாது. இந்த பிரேக்கை உடைக்கிறதுக்கு நீங்கள் அப்போ தான் எங்களுடைய அந்த லயம் மறைகள் இல்லாமல் போகும், நில உரிமை கிடைக்கும், நாங்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்ற அடையாளம் கிடைக்கும். அது மிக முக்கியமானது. அந்த கேம்பெயின் முக்கியம். நேற்றுலேருந்து அவதானிக்கிறேன், நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லுவீங்கன்னு சொல்லலை. ஸோ இது பெரிய ஒரு பிரேக் டவுன். அதாவது மலையகத்துக்கு தேசிய அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் எங்களுக்கு பார்லிமெண்ட் இருக்குது, பிரசிடெண்ட் பார்லிமெண்ட்டில் பர்டிகுலர் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரியை எடுங்க, ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு கீழே டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கீழே வந்தோன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அது ஆக கீழே இருக்கிறவர் மிட்வைஃப் அண்ட் பிஹெச்ஐ. மலையக கட்டமைப்பு எடுங்க, அது பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் அல்லது ஜேடிஏ எஸ்எல்பிசி இப்படி இருக்குது. கவர்மெண்ட் கார்பரேஷன்ஸ் அண்ட் 22 கம்பெனிக்கு கீழே தான் இந்த மக்கள் உள்ளடக்கப்படுறாங்க. அப்போ அவர்களுக்கு இருக்கிற என்னது சுகாதாரம் யாரால் வழங்கப்படுகிறது? ஸ்டேட் மெடிக்கல் அசிஸ்டன்ட், இஎம்ஏ, ஸ்டேட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். இவங்க இப்போ சாதாரண ஒரு நர்சிங் தொழிலுக்கு போகிறோன்னா அல்லது மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகிறனாலே A லெவலில் சயின்ஸ் இருக்கணும். நீங்கள் எடுத்து பாருங்க எத்தனை எம்ஏ இஎம்எஸ் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. சில சமயம் பரம்பரையாக வருவாங்க, ஈவன் O லெவல் கூட குவாலிஃபைடு இல்லை. நான் அவங்களுடைய சேவையை குறை சொல்லலை, அவங்க ஏதோ சேவை வழங்கி கொண்டிருக்காங்க. ஆனால் ஏன் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸுடைய சர்வீஸ் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை? அப்போ தேசிய நீரோட்டத்துக்குள்ள இது தெளிவாக படித்து கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் ஹெல்த். மற்ற இதுகள் நாங்கள் போகலாம். எனவே அதுக்காக நீங்கள் உங்களுடைய கேம்பெயின்ஸை கொண்டு போங்க. அப்போ நாங்கள் தேசிய ஒரு நீரோட்டத்துக்குள்ளே நிற்கிறோம். ஓகே, ஒன் மோ. ஓகே, யாருனாலும் ஒரு ஆள் நான் செஷனை இந்த பேனலை என்டர் பண்ணவனும். யா ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். செபஸ்டியான் மேரி கொன்சலிட்டா. என்னண்டா இப்போ மாற்றுத்திறனாளிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகும் வசதி செய்து கொடுக்குறாங்க தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு. அதே மாதிரி படுக்கையில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்கள வாக்களிக்கிற உரிமையை அவங்க இழக்கிறாங்க. ஏனெண்டா அவங்க அவங்கள படுக்கையில் இருக்கிறாங்கன்றபடியால் அவங்கள தேர்தல் இதுக்கு வாக்களிக்கிறதுக்கு போகிறதும் இல்லை. அதுக்கான மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ரைட், அது ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து செஞ்சாச்சு. எலெக்ஷன் கமிஷனுக்கு போன இதில் எலெக்ஷன் கமிஷனில் இஜாஸ் இருந்தது, எனக்கு தெரியல யார் இருந்துட்டு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் அக்ரி பண்ணியாச்சு. மொபைல் ஓட்டிங் சிஸ்டம் ஒன்று வரப்போகுது. யாருக்கு ஃபிசிக்கலாக மூவ் பண்ண இயலாதாக்கள் யார் இருக்கிறீங்களோ அவங்கள் போஸ்டல் ஓட் மாதிரி மொபைல் ஓட்டிங் போகலாம். நான் நினைக்கிறேன் புது ஸ்ட்ராட்டஜிக் பிளானில் அதை இன்கோப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனோட நடந்து கொண்டிருக்கு. அது அக்ரி பண்ணது. அது ஆல்ரெடி நாங்கள் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அந்த சிஸ்டத்தில் அடாப்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் நினைக்கிறேன் அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் அப்படி ஒரு சிஸ்டத்தை பார்க்கலாம்னு. ஸோ நாங்கள் அதை மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கிறோம். ரைட், நான் இந்த பேனலை பைண்ட் அப் பண்ண வேண்டி இருக்கிறதால நான் குயிக்காக 1-2 நோட்டோட முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். ரெண்டாவது, உங்களுடைய பின்னூட்டல்களுக்கும் ரிஃப்ளெக்ஷனுக்கும் நன்றி பார்வையாளர்களாக. ரைட், இதில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் 1-2 இருக்குது. குறிப்பாக இந்த ஓவரால் கலந்துரையாடலிருந்து ஒன்று இளைஞர்களாக நாங்கள் அரசியலில் ஒரு திடகாத்திரமான முடிவை இலக்கங்களுக்காக மாத்திரம், நம்பர்ஸுக்காக மாத்திரம் அல்ல, எப்படி முடிவெடுக்கிற ப்ரோசஸில் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் என்று சொல்கிறதுக்கான ஒரு பிரதிநிதித்துவமாக இளைஞர்களுடைய பிரதிநிதித்துவம் கட்டாயம் இருக்க வேணும். அது சிறுபான்மை சமூகம்ண்டு மட்டுமல்ல, வடகிழக்கண்டு மட்டுமல்ல, மலையகம்ண்டு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்ற வகையில் உள்ளக ஆட்சியில் மக்களினுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் எங்களுக்காக நாங்கள் எப்படி பிரதிநிதித்துவப்படுத்த போகிறோம்னு சொல்கிறது மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம்.
ரெண்டாவது விடயம் ஒன்று பார்க்க வேணும். நான் குறிப்பாக சொல்கிறது என்னென்னா, நாங்கள் மாற்றம்னு கதைக்கிறோம், அந்த மாற்றத்தை சரியாக விளங்கி கொண்டே கதைக்கிறோமா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், பெண்கள் அரசியலில் வர முடியலை, நாங்கள் உலகத்துக்கு பெண் பிரதமரை தந்த முதலாவது நாடுண்டு பெருமையாக மார்பு தட்டுறாக்களாக இருந்தாலும் ஏன் பெண்களை அரசியலில் கொண்டு வர எங்களால் முடியலை? ஏன் நாங்கள் பிச்சை கேட்குற மாதிரி கோட்டா கேட்குறோம்? ரைட்? இல்லை பெண்களுக்குண்டு தனியொரு கட்சி உருவாக்கணும்னு சொல்கிறேன். ஏன் உருவாக்க நினைக்கிறோம்? நாங்களும் திரும்ப அதே சிந்தனையில் தான் நாங்களும் போகிறோமே தவிர எங்களுக்குண்டு ஒரு அடையாளத்தை நாங்கள் வச்சுக்கொள்ள. மாற்றம் எங்கே உருவாகணும்னு சொன்னால் கட்சிக்குள்ளே வரணும். ரைட்? நான் என்னோட கடந்த காலங்களில் தேர்தல் ஆணையகம் அல்லது பாராளுமன்றம் அரசாங்கத்தோட நான் கதைக்கிற என்னோட செயல்வாதம் என்னென்று நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், எல்லா கட்சிகள்லையும் கட்டாயம் 50% பெண்கள் பிரதிநிதித்துவம் இருக்கணும். குறிப்பாக எக்ஸிகூட்டிவ் கமிட்டியில் 50% பெண்கள் பிரதிநிதித்துவம் இல்லாத எந்த ஒரு கட்சியும் இந்த நாட்டில் பதிவு செய்யப்படக்கூடாது. ரைட்? ஆனால் நாங்கள் பெண்களுக்குன்ற ஒரு கட்சியை உருவாக்கும் போது அது ஆணாதிக்க சிந்தனையில் அல்லது கட்டமைப்பில் இருக்கிற கட்சிகள் பெண்களுக்கான கட்சிகளை நாங்கள் எத்தனை உருவாக்கினாலும் பெண்களை இன்னும் ஒரு அடிமையாக தான் நடத்துமே தவிர பெண்களுக்கான சமத்துவத்தை இந்த கட்சிகள் எதுவுமே தரப்போறதில்லை. அப்போ நாங்கள் உண்மையான மாற்றம் எங்கே வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னால், இருக்கிற கட்டமைப்புகளில் பெண்களுக்கான சமத்துவமான பங்கு பெற்றலுக்கான வாய்ப்பு இருக்கணும், முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்க வேணும், வளங்களை பயன்படுத்துறதுக்கான முகாமைத்துவம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேணும். நாங்கள் அதோட அந்த சகோதரி சொல்லக்குள்ள சொன்ன பெண்கள் பெண்களுக்காக என்ன செய்தார்கள்? பெண்கள் தான் பெண்களுக்கு நத்திங். ரைட்? ஏன் நாங்கள் பெண்களோட மட்டும் அதை நிறுத்த வேணும்? எங்கள்கிட்ட இருக்கிற ஆணாதிக்க சிந்தனையை பாருங்க. பெண்கள் பெண்களுக்காக கதைக்க வேணும், ஏன் ஒரு ஆண் பெண்ணுக்காக கதைக்க முடியாது? அதுதான் மாற்றம். அப்போ ஒரு ஆண் பெண்ணுக்கு வாக்களிக்க வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாக்கு எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு தான் நான் வாக்களிப்பேன். அது எந்த கமிட்மெண்ட். அப்போ அதை நாங்கள் உருவாக்காத வரைக்கும் இந்த நாட்டில் சமத்துவத்தை பற்றி நாங்கள் எங்கேயும் கதைக்க இயலாது. அப்போ நாங்களும் தெளிவாக இருக்க வேணும். நாங்கள் என்னத்தை நோக்கி, எந்த மாற்றத்தை நோக்கி நாங்கள் வேலை செய்கின்றோம், எதற்காக வேலை செய்கின்றோம், எதை கேட்கின்றோம் என்ற கேள்வி எங்களுக்குள்ள மாற்றத்தை பற்றி கதைக்குள்ள தெளிவாக வர வேணும். மூன்றாவது விஷயம், நாங்கள் முதலாவது மாற்றத்தின் ஒரு தூண் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசிக் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சிந்திக்க தொடங்க வைத்து விட்டீர்களானால் மாற்றம் தானாக நிகழும். அது எந்த துறை என்றில்லை, அரசியலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும். முதலாவது வித்து என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த நபர்களை, அந்த சமூகத்தை, அந்த கட்டமைப்பை நீங்கள் சிந்திக்க தூண்டுற சந்தர்ப்பத்தில் அந்த மாற்றம் நிச்சயம் நிகழும். ரைட்? அது அன்றைக்கு நிகழாது. குறிப்பாக எங்களுடைய பிரதமர் கூட இந்த எக்கனாமிக் ஃபோரத்தில், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் மாற்றத்தை புல்டோஸ் போட்டு தள்ளி உருவாக்க இயலாது. ரைட்? அதுக்கு நேரம் காலம் தேவை. அந்த நேரம் காலம் எதிலிருந்து வரணும்னு சொன்னால், ஒரு சஸ்டைனபிளான சேஞ்ச் வரத்துக்கு நாங்கள் நிச்சயம் ஒவ்வொருத்தரையும் இன்ஃபார்ம்ட், டீப் நாலேஜ் இருக்கிற, டிலெக்ஷன் சொன்ன மாதிரி ஒரு ஆழமான அறிவு சிந்தனை இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக மாற்றுற நேரம் நிச்சயம் அந்த மாற்றம் வரும். அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் வேண்டும். ஆனால் அதே நேரம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டி இருக்கும். மிஸ்ஸஸ் லோகேஷ் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே மலையகத்துக்குண்டு மலையக மக்கள் தான் உழைக்க வேணும்ன்றதல்ல, வடகிழக்கில் இருக்கிற மக்களுக்கு அவர்கள் தான் உழைக்க வேணும்ன்ற அல்ல, நாங்கள் எவ்வாறு ஒன்றிணைந்து ஒன்றாக பயணிக்க போகிறோம்னு சொல்கிறது தான் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் இருக்குது. நன்றி பெனலிஸ்டாக பங்கு பற்றின 6 பேருக்கும். அதே நேரம் இந்த பேனலில் இருந்த விஷயங்களை நீங்கள் செவிமடுத்து உங்களோட நேரத்தை அலோகேட் பண்ணதுக்காக தேங்க்யூ ஸோ மச். நான் நினைக்கிறேன் ஏதோ இந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோட நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன ஒரு விஷயம்னா என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்போ இதில் நிறைய பேர் கேட்கும்போது நான் நினைக்கிறேன் எல்லாரும் திருப்பியும் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே மாட்ட போகிறோம்னு எனக்கு நல்லா விளங்குது. என்னென்னு சொன்னால், அந்த கோட்டா சிஸ்டம் சொல்லி எல்லாத்தையுமே கேட்டு இருக்கணும்னு இல்லை. இப்போ பெண்களுக்காக இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னு சொன்னால், நான் எங்கட சமூகத்துக்காக மட்டும்தான் கதைக்கணும் இல்லை, நான் பொதுவான பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி கதைக்கலாம். அதே மாதிரி பெண்கள் இத்தனை வீதம் தான் இருக்கணும் இல்லை. நீங்கள் என்னச்சா இலங்கையோட சனத்தொகையை எடுத்தால் 60% பெண்கள் தான் இருக்கிறீங்க. அப்போ இதில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால், அந்த கோட்டா சிஸ்டம் இல்லாமல் இனி எல்லாருமே எல்லா பிரச்சனையும் பேசணும். இது எல்லாமே காமன். அந்த டைவர்சிட்டின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுக்கணும்னு சொன்னால், தயவு செஞ்சு இந்த கோட்டா சிஸ்டம், அந்த ஆக்கள் இந்த ஆக்கள் அவங்க இவங்கன்ற அந்த சிந்தனையெல்லாம் விட்டுட்டு
உண்மையிலே சமூகத்துக்காக பேசுகிற உங்களுக்கு தெரிஞ்ச யாரை அனுப்பணும், யார் சரியானாக்கன்றதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்காக கொஞ்சம் மக்களும் வேலை செய்யுங்க, நீங்களும் வேலை செய்யுங்க. அது சார்ந்து போகும்போது இங்கே சேஞ்ச் நடக்கும். திருப்பி கோட்டா சிஸ்டத்துக்காக ஓடுவோம்னு சொன்னால் அது திருப்பியும் எங்களை பிரித்து வச்சு ஆள்ற ஒரு நிலைமைக்கு வந்துடும். அதனால் அதையும் கொஞ்சம் மைண்டில் எடுத்து நாங்கள் போகும்போது உண்மையான ஒரு சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வரலாம். நன்றி. குட் மார்னிங் ஆல். நான் இதில் ஒரு விஷயம் பதிவு பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன்.